எங்களை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் தகுதிப்படுத்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இந்த பீடத்தில் வந்து காணிக்கைகளை செலுத்தும்படியாக நீ செய்த பாக்கியத்துக்காக ஸ்லாக்கியத்துக்காக நன்றி ஆண்டவரே. அவளை உயர்த்திருக்கிறீர் என்ற அந்த உன்னத அனுபவத்தை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் கொடுத்த ஆண்டவரே ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. உம்முடைய பீடத்தில் வைத்திருக்கிற காணிக்கையை உம்முடைய பரிசுத்த கரத்திலே கொண்டு வருகிறோம். தேவரீர் இந்த கவர் காணிக்கையை நீர் தொட்டு ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி சபைக்கும் ஊழியத்துக்கு நீ தந்தரலவே நான் ஜெபிக்கிறோம். இவைகள் மூலிமா நம்முடைய நாம மகிமைப்பட போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த காணிக்கையானது ஆண்டவரே உம்முடைய பீடத்திலிருந்து நாங்கள் ஊழியத்துக்கென்று நாங்கள் பயன்படுத்த நீ கிருபை தாரும். வீணாவாகவோ விருதாவாகவோ பிரயோஜனமற்ற வழியிலே செலவு பண்ணாதபடிக்கு தேவன் விரும்புகிறபடி இந்த காணிக்கையிலே நாங்கள் செலவு பண்ண நீ கிருபை தாரும். அதுபோல் உண்டியிலே செலுத்தப்பட்ட காணிக்கைகளையும் நம்முடைய சமூகத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். தேவரீர் கடந்த வாரம் முழுதும் எங்களுடைய வீடு ஆண்டவரே, எங்களுடைய சபை, எங்களுடைய ஊழியம் ஆண்டவரே, எங்களுடைய பிரயாணங்களிலே எங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறீரே உமக்கு நன்றி. தேவையில்லா செலவுகள் வராதபடிக்கு எங்களை பாதுகாத்து நல்ல சரீர சுகம் கொடுத்து அந்த நாளில் கூட எங்களை குடும்பமாய் கொண்டு வந்த தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் உண்டியல் செலுத்தப்பட்ட காணிக்கை நிமித்தம் அவருடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பேரானந்தம் இருக்க நீ கிருபை தாரும். குழப்பங்கள் வராதபடிக்கு வீண் செலவுகள் ஏற்படாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உங்கள் கையில் ஆண்டவரே நாங்கள் அந்த உண்டியல் காணிக்கை தர்றாங்க ஆண்டவரே. நீங்கள் அதை தொடுங்கப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உண்டியல் காணிக்கையை நீங்கள் தொட்டு ஆசீர்வதித்து கொடுங்க சபைக்கு ஊழியத்துக்கு. அதே போல் கவர் காணிக்கையும் ஆசீர்வதித்து கொடுங்க சபைக்கு ஊழியத்துக்கு. இவைகளை நாங்கள் பயன்படுத்தும் போது ஆண்டவரே நீர் கொடுத்தீர் என்ற உணர்வோடு அதை ஜாக்கிரதையாய் பயன்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க கர்த்தாவே. இந்த காணிக்கையை கொடுத்த நம்முடைய பிள்ளைகள் இந்த வாரத்தில் செழிப்போடு ஆசீர்வாதத்தோடு உயர்வோடு உன்னதத்தோடு அவர்கள் காத்திருக்க நீ கிருபை தாரும் ஆண்டவர். ஆண்டுக்காக கொடுத்துட்டேன்னு வெக்கப்பட்டு போயிட்டேன்னு சொல்லாதபடிக்கு கர்த்தரை உயர்த்தினார், நடத்தினார், ஆசீர்வதித்தார் என்று சொல்லத்தக்கதாக அவருடைய வியாபாரம், தொழில், அவருடைய வேலை, வருமானங்களை நீர் ஆசீர்வதிக்க வேணும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நம்முடைய பரிசுத்த கரத்திலே கொடுத்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தி அருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த தாழ்வோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சுக்கார்வோம். இப்பொழுது தேவனுடைய வசனங்களுக்கு கடந்து போகலாம். அருமையான ஐயா அவர்கள் தேவனுடைய வசனங்களை கொடுப்பார்கள். நம்ம கரங்களை தட்டி வரவேற்கலாம். பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ளும்படியாக, ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கும்படியாக இந்த புதிய மாதத்திலே 3ஆம் மாதத்திலே 3ஆம் வாரத்திலும் நம்மளுக்கு இரக்கமும் கிருபையும் பாராட்டின நம்முடைய அன்பான பரலோக பிதாவானவருக்கு நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். நம்முடைய நல்ல மேய்ப்பர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இந்த பரிசுத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7 8. என்ன சூலமங்கலம் சகோதரி இல்லையா? போதும். பரிசுத்தவான்களுடைய நீதிகளை. இங்கே ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வருகிறது என்ற இனி நடக்கப் போகிற ஒரு அற்புதமான தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் இனி நடக்கப் போகிறதா இருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் 2வது பாடலிலும் கூட நீங்கள் அதை பற்றி பாடினீர்கள். 2வது பாடல் என்ன பாட்டு? காட்டு புறாவின் சத்தம். அப்புறம் காணக்குயிலின், அது என்னது? ஏதோ பாடிட்டீங்கல்ல. காட்டுப்புறா சத்தம், காணக்குயிலின்
அது எக்கால சத்தம். எக்கால சத்தம் தொனிக்கும் போது மத்தேயில ஆண்டவர் இயேசு மனுஷகுமாரன் வரும் நாளை பற்றி சொல்லும்போது சொன்னார். இன்றைக்கு இந்த திருச்சபையில் மாத்திரமல்ல, எல்லா திருச்சபையிலும் அநேக வாலிய பிள்ளைகளும் வாலிய பையன்மார்களும் இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கை துணைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள், காத்து கொண்டிருக்கிறார்கள். 10 ஆண்டு காத்து கொண்டிருந்ததாகவும் வரலாறு கேட்டோம். ஆனாலும் ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் அதை நமக்கு நியமித்து தருவார். விசுவாசத்தோடு காத்திருக்கணும். நாமளாக தேடக்கூடாது. ஓத்திரத்தில் போய் முடிஞ்சிடும். கர்த்தர் கொடுப்பார். அது தாமதமானாலும் பரவாயில்ல. 40 வயதில் கூட திருமணம் பண்ணலாம், தவறல்ல. ஆனால் கர்த்தருக்காக காத்திருக்கணும். அதோட கூட இங்கே மணவாளனுடைய ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். நீங்கள் கிறிஸ்துவோடு உள்ள திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கீங்களா? இப்போ அதுதானே ரொம்ப முக்கியம். இந்த பூமியில் கல்யாணம் நடக்கும், திருமணம் நல்ல விஷயம். அதில் பல பிரச்சனைகள் இருக்குது. நம்முடைய திருச்சபையில் கூட அதில் வாழ்ந்தவர்கள் இருக்காங்க, பிரிந்தவங்களும் இருக்கிறாங்க, அதில் நஷ்டப்பட்டவங்களும் இருக்கிறாங்க, மறுவாழ்வை தேடுறவங்களும் இருக்கிறோம். இப்போ எதிர்பார்ப்பில் நாம் எதிர்பார்த்தது நடக்கிறது இல்லை. அதே போல் தான் ஆண்டோடைய வருகையும் என்ன நாளிகளில் நடக்கும் என்று அவர் தெரியாது என்று சொல்லுகிறார். அவர் சொல்லும்போது மனுஷகுமாரனுடைய வருகை இன்ன நாளில் நடக்கும் என்று தெரியாது, மனுஷகுமாரனுக்கு தெரியாது, தூதர்களும் அறியார்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அப்போ வருகை பற்றிய வெளிச்சம் இல்லாவிட்டால், இதை மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனத்தில் படிக்கிறோம். பக்கம் 38 புதிய ஏற்பாட்டில். அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். ஆண்டோடைய வருகை பற்றி நமக்கு தெரியாது. அவர் வரும்போது மத்திய ஆகாயத்தில் ஒரு திருமணம், திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும். அன்னைக்கு தான் மணவாளன் மணவாட்டி. இப்போ சபை மணவாட்டி கிடையாது, மனைவி. நாமளெல்லாம் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவினால் முத்திரையிடப்பட்டிருக்கோம், நிச்சயார்த்தம் பண்ணப்பட்டிருக்கிறோம். இயேசு நம்முடைய ஆத்ம புருஷன். அப்படின்ற போது இனிதான் கல்யாணம், அது அவருடைய வருகை. இன்னைக்கு அதை பற்றிய ஒரு தரிசனம், அதை பற்றிய ஒரு விசுவாசம், அதை பற்றிய எதிர்பார்ப்புள்ள நம்பிக்கை சபையிலே குறைந்தே போய்விட்டது, மறைந்தே போய்விட்டது. உலகத்தினுடைய வாழ்க்கை துணைக்காக நாம் கவலைப்படுகிறோம், அவசியம்தான். படிக்கிறது கவலைப்படுகிறோம், வாழ்க்கைக்காக கவலைப்படுகிறோம், வேலைக்காக கவலைப்படுகிறோம், வருமானத்திற்காக கவலைப்படுகிறோம், அநேக காரியங்கள் குறித்து கவலைப்படுகிறோம், அதற்காக மெனக்கெடுகிறோம், பாடுபடுகிறோம். அது குற்றம் இல்லை. இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்காக நம்முடைய ஜீவனுக்கு எதுவாய் பாடுபடுகிறோம். கர்த்தர் அதை அனுக்கிரகம் பண்ணுகிறார். வேண்டிக் கொள்கிறோம், நினைக்கிறதுக்கு அதிகமாக செய்கிறவர். இவைகளின் மத்தியில் நம்முடைய தரிசனத்தை இழந்துடக்கூடாது. ஆண்டோடைய வருகைக்கு போகணுமே. சபை, அதுக்கு நம்ம வீட்டிலே இருக்கலாமே. ஒரு சபை ஐக்கியம் தேவையில்லையே. ஒரு நல்ல கிறிஸ்தவங்களாக ஊருக்குள்ளே இருக்கலாமே, ஒரு எம்எல்ஏவாக இருக்கலாமே, எம்பியாக இருக்கலாமே, அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்மை போல் ஒரு நல்ல விசுவாச வீரனாக இருக்கலாமே. அது ஆண்டோடைய வருகைக்கு தகுதிப்படுத்துமா? இல்லை, இல்லை. சபையாய் நாம் ஏன் வந்திருக்கிறோம்? அவருடைய மனைவியாய் ஏன் ஆக்கப்பட்டிருக்கிறோம்? ஆவியானவர் ஏன் நமக்கு நிச்சயார்த்தம் இல்லாவிட்டால் முத்திரை போட்டிருக்கிறார்? நம்முடைய புருஷனாய் இயேசு பரிசுத்தாவினால் நம்மை முத்திரையிட்டிருக்கிறார். பரிசுத்தாவியை கொடுத்தது அவர்தான். நமக்கு ரட்சிப்பை தந்த ஆவியானவர் கிறிஸ்து இரத்தத்தினால் நம்மை பாவங்களர் கழுவி அந்த இயேசு கிறிஸ்துக்கு ஒரு உத்தமியை, ஒரு மனைவியை நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இது ஆயத்த காலம். இப்போது சிலர் இந்த இயேசு பாடுபட்ட நாட்களையும் கூட நினைத்து உங்களில் சிலர் அதுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. அதில் சாப்பாட்டு விஷயத்தில் கூட கவலை வருது. சைவ சாப்பாடு, அசைவ சாப்பாடு, அப்புறம் ஆனால் அதுக்கூடி பட்னியாக இருப்பேன்னு யாரும் சொல்ல மாட்டீங்க, உபவாசம்னு. அதில் தான் கஷ்டமாக இருக்குது. கண்ணீரே விட்டுருவீங்க போல். அதை பற்றி பரவாயில்ல, சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. நம்முடைய புறமதஸ்தார் உபவாசம் நோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்து மார்க்கத்திலேருந்து வந்தவங்களுக்கு தெரியும். அன்றைக்கி இன்றைக்கி ஒரு பொழுதுன்னுவாங்க. ஒரு பொழுதுனா பட்னி கிடையாது, தலைவாழை இலை போட்டு மரக்கறி சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். பட்னியெல்லாம் கிடையாது. நம்முடைய முஸ்லீம் அன்பர்கள் ரம்ஜானுக்கு நோன்பு இருக்கிறாங்க.
சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னே அஸ்தமனானதுக்குள்ள 8 வேளையும் சாப்பிட்றலாம். விடிய விடிய முழிச்சிருந்து சாப்பிட்றலாம். பிறகு பகலில் பசி வரும். அதெல்லாம் கடைப்பிடிச்சிடலாம். ஆனால் நம்முடைய ஆத்துமாவை ஒடுக்குதல் நோன்பு அதுதான் கஷ்டம். தாவி சொல்கிறார், உபவாசத்தினால் என் ஆத்துமாவை நான் ஒடுக்கினேன். ஒருத்தேன்றார். ஒருத்தல் என்று கத்தோலிக்க இதில் சொல்லுவாங்க. அப்போ சாப்பிட்றதோ சாப்பிடாத விஷயம் இல்லை. இப்போ அநேகர் வியாதியஸ்தராக இருக்கிறோம், சாப்பிட்றோம். மாத்திரை போடணும், சர்க்கரை, அப்படி பல தொந்தரவு இருக்குது, ப்ரெஷர், அதுக்கெல்லாம் மருந்தெல்லாம் எடுக்கின்றனால சாப்பிட்றாங்க. ஒன்றும் குற்றம் இல்லை. அதுக்கு வயசு வரம்பு கூட வச்சுருக்காங்க கத்தோலிக்க திருச்சபையில். 60 வயசுக்கு மேலே சாப்பிடலாம் அப்படின்ட்டாங்க. நமக்கு கூட இங்கே மரக்கறி இன்னைக்கு அப்படின்ட்டாரு. அப்படிதான் ஒரு 40 நாளைக்கு அப்படி தான். சாம்பார், ரசம், அப்படி தான். தக்காளி சாதம், அப்படி தான். அதுக்கப்புறம் ஈஸ்டர் வந்துடும். அடுத்த மாதம் 20ஆம் தேதி ஈஸ்டர். அன்றைக்கி பிரியாணி இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, 3வது வாரம். ஐயோ, நான் வர்ற வாரந்தமாக இருக்குமோ? 3வது வாரம் தான் உழுதுன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ ஆண்டோடைய வருகை பற்றி நல்ல பாடல், காட்டுப்புறாவின் சத்தம். அப்புறம் அதனுடைய அர்த்தம் என்ன? அர்த்தம் தெரிஞ்சு பாடி இருக்கணும்ல. இப்போது நம்ம பாட்டு பாடும்போது பெரிய துக்கம். என்ன துக்கம்னா, நான் கவனித்து பார்த்தேன், நிறைய பேர் வாயை திறந்து பாடவே இல்லை. ஏன்னு தெரியல, கஷ்டமாக இருக்குது. எதுக்கு வந்திருக்கிறோம்? கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். கர்த்தரில் காரியம் என்னென்னா, பிசாசுடைய கரத்தில் நிறையா நம்முடைய ஐஸ்வர்யம், அதாவது கர்த்தரை துதிக்கிற ஜீவன், நமக்கு இருக்கிற எல்லாத்தையுமே பிசாசு பறித்து வச்சிருக்கிறான். அது நமக்கு தெரியல. அநேகருக்கு நாம் அவனால் பறிக்கப்பட்டிருக்கிறோம். அவன் வலிமையானவனாக இருக்கிறான். நம்மகிட்ட இருக்கிற நிறையா காரியங்களை அவன் எடுத்து அவன் தனக்குள்ள, லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, பக்கம் 98. இதை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். லூக்கா 11:21. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானாயில் அவன் நம்பி இருந்த சகல ஆயுத ரொக்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளையும் பங்கிடுவான். சாத்தானுடைய வலிமையை பற்றி இயேசு பேசுகிறார். அவருடைய தேவன் தன்னுடைய விரலினால் பிசாசை துரத்துகிறதா இயேசு அங்கே பரிசேற்று சொல்லிட்டு இருக்காரு. நீ எந்த அவில பிசாசை துரத்துற? இன்றைக்கி பிசாசு அனைவருடைய வாயை கட்டி வச்சிருக்கிறான். சங்கீதத்தில் படிக்கிறோம், மரித்தவர்களும் மௌனத்தில் இருந்தவர்களும் கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. யார்? செத்தவங்க. ஒருவேளை இங்கே நடமாடுற உயிரோடு இருக்கான்னு பார்க்குறோம். ஆனால் செத்து போனவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? பாலை ஊற்றி பார்ப்பாங்க. பால் திருப்பி வெளியே வந்துச்சுன்னா ஆள் செத்தாச்சுன்னு முடிவு எடுத்துருவாங்க. அப்புறம் 3ஆவது நாள் போய் பால் ஊற்றுறாங்க. அவர் குடிக்க போகிறதில்ல. நம்முடைய ஆத்துமா செத்து போயிடுச்சோ? எனக்கு அதை கவனித்த போது இந்த அருமையான இதே மத்தையில் நீங்கள் ஒரு வசனம் படிப்பீங்க. இயேசு சொல்லுவார், அவர் எருசலேம் பவனியாக வரும்போது ஒரு காரியம் சொல்லுவார். இதை ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்கள். மத்தேயு 21:16. சிறு குழந்தைகள் ஓசனா பாட்டு பாடுவாங்க. இங்கே ஒரு குழந்தை கை தட்டினதை நான் பார்த்தேன். இன்னும் 1 வயசு கூட ஆகலை. தெரியுமா? யார் பேர் எனக்கு தெரியல. அவங்க இப்போ தான் கொண்டு வந்திருக்கு. எவ்வளோ நாள் ஆகுது அந்த குழந்தைக்கு? 10 மாதமா? பாட்டு பாடும்போது அது என்ன செஞ்சிச்சின்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. அழகாக இப்படி கை தட்டுச்சுங்க. 10 மாதத்து குழந்தை. இப்போ அமைதியாக இருக்குது. பாட்டு பாடும்போது அப்போ கர்த்தரை இங்கே துதிக்கிறாங்கன்னு அதுக்கு என்ன ஆத்துமாவில் தெரியும்? எனக்கு வெக்கமாக இருந்தது. நம்மள எவ்வளோ வளர்ந்தவங்க ஜீவன் இல்லாத போல் உட்காந்துருக்கோம். ஜடம் போல் இருந்தீங்க. வருத்தமான விஷயம். அப்படி இருக்கக்கூடாது. சாத்தான் உங்களை கொள்ளையிட்டு வச்சுருக்கான். இது எப்படி விடுதலை பெறுறது? இதைத்தான் இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு தியானத்துக்கு போகிறேன். அந்த குழந்தை 10 மாத குழந்தைங்க. போன மாதம் கொண்டு வந்து காட்டினாங்க. இந்த மாதம் பார்க்குறேன். பாட்டு பாடும்போது அதை கவனித்து பார்க்குறேன். அழகாக அந்த பாட்டுக்கு ஹார்மோனி பெட்டி கூட இன்றைக்கி தப்பு பண்ணிட்டார். பட்டன் மாற்றி மாற்றி அடிச்சுட்டு ஓடி போயிட்டார் பாருங்க. ஆனால் அந்த பையன் அழகாக ஸ்டெப் கை தட்டினான். அந்த அங்கே வசனம் இயேசு என்ன சொல்கிறாரு? 15:16 அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசனை என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற
பிள்ளைகளையும் நல்லா பாருங்க, பிரதான ஆசிரியர் வேதபாரகர் கண்டு கோபம் அடைஞ்சாங்களாம். யாருக்கு எரிச்சல் வருது? எதிராளிக்கு எரிச்சல் வரணும். பாட்டு பாடுறது அவனுக்கு தான் பிடிக்காது. அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வேதத்தில் வாசிக்கலையா? குழந்தைங்க பாடுறாங்க, இனி அதான் நடக்க போகுது. பெரியவங்க நீங்கள் மௌனம் இருந்தீங்கன்னா நீங்களே எழுதிக்கோங்க, மரித்தவரா மௌனத்தில் இறங்குறவங்க. மௌனத்தில் யார் இறங்குவா? குழிக்குள்ள யாரை புதைப்பா? உயிரோடு யாரையும் புதைக்க முடியாது. சமயத்தில் 141 வருஷங்களுக்கு ஒரு தடவை மேளா, கும்பமேளா, உயிரோடு ஒருத்தரை புதைச்சாங்க, கொன்று எரிச்சாங்க. ஏன்னா அன்னைக்கு தேதிக்கு அங்கே மரிச்சா பரலோகமா. எவ்வளவு அறியாமை, மடமை. நமக்கு சத்தியம், ஜீவன், நானே வழி என்று சொன்ன இயேசு நித்திய ஜீவனை கொடுக்கிறதுக்காய் சிலுவையில் வந்த இயேசுடைய பாடுகளை நினைக்கிறீங்களே, சற்று மன்னிப்பை கொடுக்க வந்தார். ஆனால் அங்கே பாருங்க, அவங்க சுய நீதியில் அந்த வயசான தாய் தகப்பனை அந்த அவங்க பெத்த மகனே போய் கொன்று புதைக்கிறான். கொஞ்ச நேரத்தில் எரிக்கிறான், நதியில் போட்டுட்டான். என்ன விசேஷம்? அவர் முக்தி அடையணுமா? உங்களுக்கு பரலோகத்துக்கு போகிற மார்க்கம் எவ்வளோ லகுவாய் கர்த்தர் சொல்லி நமக்காய் ஜீவனை கொடுத்து ஒரு வழியை உண்டி பண்ணிருக்க, நாமும் அதனுடைய மேன்மை உணராம இந்த குழந்தைகள் பாலகர் வாயில பலனை உண்டு பண்ணுறாராம். நீங்களும் அதே மத்தேயு சுவிசேஷத்தில் நாம் குழந்தைகளை போல மாறாவிட்டால், மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, சிறு பிள்ளைகள் இடத்தில் வரைக்கும் தடை பண்ணார்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய வசனங்கள் இருக்குது. உங்களுக்கு நான் அதெல்லாம் சொல்லிட்டு போக நேரம் இல்லை. சற்று கொஞ்சம் கவனமாக நினச்சி பாருங்கள். 149ஆம் சங்கீதத்தில் நீங்கள் கர்த்தரை துதிச்சாதான் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற கட்டுகள் போகும். இல்லாவிட்டால் உங்கள்கிட்ட இருக்கிற உடைமைகளை பிசாசு கொள்ளையிட முடியாது. உங்கள் ரட்சணை சந்தோஷம் போயிடுச்சா? எங்கே போச்சு? 149ஆம் சங்கீதம் 6, 7, 8. தேசத்தில் பழிவாங்கவும் தண்டிக்கவும் கங்கிலிகளாலும் கட்டவும் செலுத்தவும் துதியும் போதும். இது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு உண்டாயிருக்குமா? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால், பரிசுத்தவான்களாக இருந்தால் 2 நடக்கணும். ஒன்று, கர்த்தரை துதிக்கிற துதி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளியே வரணும். வாய், இருதயத்தின் நேர்ந்து வாய் பாடணும். நீங்கள் எத்தனை நோட்ஸில் பாடுறீங்க, எவ்வளோ திறமையாக பாடுறீங்கலாம் இப்போ பிரச்சனை கிடையாது. நீங்கள் தப்பாகவும் பாடலாம், ரைட்டாகவும் பாடலாம், கருத்தாக பாடுங்க. 2வது பாட்டு அருமையான வருகையின் பாட்டை நீங்கள் நம்பிக்கையோடு பாடியிருந்தா எப்படி மரித்தவங்களை போல நாம் இருக்க முடியும்? அது ஒரு ஜீவனுள்ள பாடல். அதற்கப்புறம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம், கையில் வேதம். ஆலயத்துக்கு வரும்போது வேதத்தை எடுத்துகிட்டு வரணும், கை வீசிட்டு வரக்கூடாது. நம்ம பீச்சுக்கோ இல்லாட்டா பிக்னிக்கோ போகலை, தேவ சமூகத்துக்கு வரோம். ஒரு வேதத்தை தூக்கிட்டு வர்றதுக்கு நீங்கள் வைக்கப்பட்டால் கர்த்தர் உங்களை சுமக்க வைக்கப்படுவார். இது அவர் தான் இந்த வேதம். இந்த வேதம் நான் என்னை சுமக்கிறதுக்கு நான் வைக்கப்பட்டா இந்த மார்ச் மாதம் எப்படி கர்த்தர் என்னை சுமப்பார்? பாடுறோம் நம்பிக்கையோட. எந்த நம்பிக்கையில் பாடுறோம்? சற்று மனம் திரும்புங்க. இது மனம் திரும்ப வேண்டிய காலம். இன்றைக்கு அவருடைய வருகை பற்றி ஒரு பாடல். அதனால தான் செய்தியை நான் அதுக்கு ஏதுவான காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 15, 16, 480ஆம் பக்கம் பழைய ஏற்பாட்டில். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 15, 16. டிவி தான் உங்களுக்கு போடுறாங்களே. ரேகாபின் குமாரனாகிய சந்தித்து இருக்கிறது போல கேட்டான். யோனதாப் அப்படியே இருக்கிறது என்றான். அப்படி இருக்கிறதானால் தாய் என்று சொன்னான். கொடுத்தபோது என்றான்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது இடையில ஒரு சம்பவத்தை சொன்னா உங்களுக்கு அந்த பக்கம் போகும்போது அவர் கேட்கிறாரு, உன் இருதயம் என்னோடு செம்மையா இருக்கிறதா? என் இருதயம் உன்னோடு செம்மையா இருக்குது. உபசரித்து கேட்கிறான். நம்முடைய ஆண்டவர் உங்களை உபசரிக்கிறார். ரட்சிப்பை தந்திருக்கிறார், பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார், பரலோக சந்தோஷத்தை தந்திருக்கிறார், திருச்சபை விசுவாசிகள் ஐக்கியத்தை தந்திருக்கிறார், ஜீவனின் நாட்களை கொடுத்திருக்கிறார், இந்த மாதம் 3ஆம் மாதத்தை தந்திருக்கிறார். உடனே அந்த யோனதாப் யாருன்னு சொன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் சிறையிருப்புக்கு போயிருக்கும்போது தங்களை மட்டும் தனித்துமாய் மாற்றிக்கொண்ட யூதர்கள் அல்ல, புறஜாதி யோனதாப். அவங்க அப்பா குடிக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால அது பழைய வரலாறு வேதத்தில் இருக்குது. நாங்களாம் குடிக்கிறோம், நீ குடின்னு சொன்னபோது குடிக்க மாட்டோம். ஏனென்றால் எங்கள் தகப்பன் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் குடிக்கக்கூடாது. நீ சிறையிருப்பிலையோ இல்லை அந்நிய தேசத்தில் வாழ்கிற நாட்களில் பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. முற்பிதாக்கள் சொன்னதை நாங்கள் கேட்கிறோம். இதை அந்த தேவனுடைய மனுஷனே ஆச்சரியப்படுகிறார். இன்றைக்கு நம்முடைய முற்பிதாக்கள் கையில் வேதத்தை கொடுத்துருக்குறாங்க. இதில் நாம் எவ்வளவு நம்முடைய இருதயம் செம்மையாக இருக்குது சிந்திச்சு பாருங்க. அங்கே ரேகாபின் புத்திரர், அந்த ரேகாப் என்கிற எங்களுடைய முற்பிதா எங்களுக்கு சொல்லியிருக்கார். இப்போ இந்த ரேகாபை பார்த்து யோனதாப், அவனுடைய குமாரன் யோனதாப் பார்த்து யெகூ கேட்குறார், நீ நான் ரதத்தில் போயிட்டு இருக்காரு. அவன் அப்படி போகும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கு, என் இருதயம் உன்னோடு இசைஞ்சிருக்கு, ஓ இருதயம் என்னோடு செம்மையாய் அப்ரைட்டாக இருக்கா. அப்படின்னா உன் கையை நிட்டு நான் உன்னை கைப்பற்றி என் ரதத்தில் ஏற்றி நான் போவேன். இஸ்ரவேலுக்காய் நான் கொண்டிருக்கிற வைராக்கியத்தை வந்து பார் என்று அந்த யெகூ அழைக்கிறார். இந்த யெகூ யார்? அங்கே இவர் அங்கே இருக்கிற அந்த இஸ்ரவேலுடைய பாவம் செய்த ஆகாப் ராஜாவுடைய சந்ததியை அழித்தவர். தேவ சித்தத்தின்படி பிசாசுடைய வல்லமையில் அழிக்கும்படியாய் தேவன் ஏற்படுத்தின ஒரு இராணுவ தலைவன் தான். ஆனால் அவருடைய பிறப்பு என்னன்னா ராஜா வீட்டு பிள்ளை. தேவனுடைய பிள்ளையில நீங்களும் நானும் பிதா அவருடைய குமாரனா இயேசுவின் மூலமாய் நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாய் ரட்சிப்பிலே தந்திருக்கிறார். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிக்கிறீங்க. பேதுரு புஸ்தகத்தில் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரேக ஆசாரிய கூட்டம்னு படிக்கிறீங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய மேன்மை என்னன்னே தெரியாமல் ஏதோ இந்த ஊரில் ஒரு மூலையில் வெந்ததை தின்னுட்டு நம்ம பாட்டு போய்கிட்டு இருப்போன்னு போனால் இது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. சுற்றி நம்மை நடந்து கொண்டு இருக்கிற காரியத்தை பாருங்கள். என்ன உன்னதமான நிலையில் ஒரு பெரிய ராக்கெட்டில் போய் இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண் போனான். இப்போ அவன் இன்னைக்கு வந்து சேருவாளான்னு தெரில. அவளுக்கு பூமியில் கால் வைக்கக்கூடாதபடியான ஒரு தொற்று பற்றி கொண்டிருக்கு. எலான் மஸ்க் அனுப்பியிருக்காரு அந்த ஒரு பெண்ணுக்காக ராக்கெட்டை. வர முடியல, கொண்டு வந்தால் உயிரோட இருப்பாளான்னு தெரியாது. காப்பாற்றியான இந்திய பெண். எத்தனையோ விண்ணில் அனுப்புகிறாங்க, விஞ்ஞான முன்னேற்றம். இன்னொரு பக்கம் பாவம் பெருகிக்கிட்டு இருக்குது, விஞ்ஞான முன்னேற்றம். ஒரு பக்கம் பொருளாதார சீரழிவு, இயற்கையின் அழிவுகள். இந்த பூமி அக்கினிக்கரையாக வைக்கப்பட்டிருக்கு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த பூமியில் சில காரியங்களை அனுபவிக்கிறதுக்காகவே நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தா அவருடைய வரியில் போகிறத பற்றி என்னைக்கு யோசிக்க போகிறோம்?
நமக்காக ஒருவர் காத்திருக்கிறார். பிதா அவரை அனுப்ப போகிறார். ஆவியானவர் சொல்றாரு, மணவாட்டியை நான் ரெடி பண்ணிட்டேன், வந்து கூட்டிட்டு போங்க. ஆவியானவர் தான் இப்போ நமக்குள்ள இருக்கிறார். அவர் மணவாள் தான் இயேசுக்கு நம்மை சேர்க்கிறதுக்கு நம்மை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார், சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். அந்த மணவாளன் வரும்போது பூமிக்கு வர மாட்டார், மத்திய ஆகாயத்தில் வருவார், ரதத்தில் வருவார். வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது 2 ராஜாக்கள் வாசிக்க வேண்டாம், 2ஆம் அதிகாரம் 11-12 எலியா ரதத்தின் மேல் அக்கினி ரதத்தில் ஏறி மரிக்காமல் போன ஒரு தேவ மனிதன் இன்றைக்கு உயிரோடு இருக்கார். வந்து மரிக்கணும், மகா உபத்திர காலத்தில் வந்து மரிப்பார் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கு. இனி நடக்க போகிற சம்பவம். அந்த காலத்தில் நாம் இருக்கக்கூடாது, இருக்கவும் மாட்டோம். அது மகா உபத்திர காலம். உபத்திர காலத்துக்கே நம்ம இருக்கக்கூடாது. 7 வருஷம் உபத்திர காலம் அந்த பூமியில். அதை போல் கொடிய, நரகத்தை விட கொடிய காலம். நரகத்தை யாரும் பார்த்தது இல்லை, ஆனால் சாத்தான் நீங்கள் போட்டிருக்க அந்த சாத்தானுடைய நரகத்துக்கு இணையான ஒரு கொடிய காலம் இந்த பூமிக்கு வருது. கர்த்தரால் வருகைக்கு தங்களை ஆயத்தப்படாத கைவிடப்பட்ட சபை உபத்திர காலத்தில் போகும். 3 வருஷம் அந்தி கிறிஸ்து உபத்திரப்படுத்துவான். அந்த அந்த நாளில் பிறவாது இருந்தால் நல்லதுன்றாரு. அந்த நாள் பிள்ளை பேர் நோகாமல் இருந்தால் நல்லதுன்னு இயேசுவே சொல்கிறாரு. அந்த நாளை வைத்திருக்கிறார். அது சபைக்கு நியாய தீர்ப்பு நாள். 2வது யூதர்களுக்கு நியாய தீர்ப்பு நாள். அந்த காலத்தில் தான் எலியா மீண்டு வருவார். 2 சாட்சிகள் வருவாங்கன்னு வெளிப்படுத்தல படிக்கிறோம். அப்படின்னா இதெல்லாம் இனி நடக்க போகிற உண்மையான சம்பவம். இது நமக்கு முன்னாக சத்திய வசனத்தில் இருக்க, இதை பற்றி அறிவில்லாமல் சமயத்தில் என்னுடைய பேத்தி என் போன் பட்டன் போன்றனால எனக்கு சில யூடியூப் விஷயங்கள் தெரியாது. அது முக்கியமான காரியம் மாத்திரம் என்கிட்ட கொண்டு வா, மற்ற காரியங்களை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கேன். அப்போ ஒன்று கொண்டு வந்து காட்டுச்சு. ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அவங்க கலைஞர் அவருக்கு முன்னாலேயே மேடையில் பேசி கைதட்டல் வாங்கின ஒரு அறிவு சார்ந்த பெண். அந்த அம்மா பேர் நல்ல பேர் தான், ஒரு எனக்கு மறந்து போச்சு, முஸ்லீம், சுல்தான் பர்வீன் சுல்தானா. அந்த அம்மா இயேசுன்ற 2வது வரைக்கும் நாம் தகுதியாகணும்னு பேசுது. யார்? ஒரு முஸ்லீம் பெண். இயேசுவை கடவுளாய் அன்றி வேறொன்றாய் என்னால் அறிய முடியவில்லை. அப்படின்னா நீங்கள் முஸ்லீமுக்கு முஸ்லீம் மார்க்கம், இப்போ ரம்ஜான் ஒன்று இருக்காங்க, முஸ்லீம் மார்க்கத்து கிறிஸ்தவ மார்க்கத்து வித்தியாசம் என்ன? ஒரே வரியில் சொல்லுங்கள். அருமையாக சொன்னாங்க. அங்கே நியாய தீர்ப்பு பேசப்படும், தண்டனை உண்டாகும். இங்கோ மன்னிப்பு வழங்கப்படும், அன்பு உண்டாகும். எவ்வளவு கிறிஸ்தவ மார்க்கத்தை எவ்வளோ விளங்கிட்டாங்க. நமக்கு மன்னிப்பு கொடுக்குற ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம். கிடைக்கிற நல்ல தருணங்களை நாம் அசட்டை பண்ணினால், அந்த எகு சொல்கிறாரு, யோனதாப்பே உன்னுடைய இருதயம் என்னோடு எசைஞ்சிருந்தா உன் கையை நீட்டு. இயேசு வரும்போது எத்தனை பேர் கையை நீட்ட போகிறீங்க? உங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு அவர் ஆவலாக வர்றாரு. அந்த நாள் அவருக்கே தெரியாது. மனுஷகுமாரனும் அறியார், பிதா ஒருவர் தவிர, தூதர்களும் அறியார்கள். அன்னைக்கு வரும்போது, மகனே உனக்கு மனைவி ஆயத்தப்படுத்திட்டேன், போய் கெட்டிக்கோ. ஆவியானவர் அங்கே கீழே பூமியிலேருந்து தகவல் கொடுத்துட்டாரு. ஆபிரகாமுக்கு மகனாய் ஈசாக்குக்கு அன்றைக்கு எலியேசர் மூலமாய் ரெபெக்காலை ஆயத்தப்படுத்தின கர்த்தர் சபையை இன்றைக்கு ஆயத்தப்படுத்திட்டு இருக்காரு ஆவியானவர் கொண்டு. எத்தனை பேர் ஆவியானுடைய சத்தத்தை கேட்குறீங்க? வெளிப்படுத்துகிற 7 சபையும் முதல் நூற்றாண்டில் உள்ள 7 சபையில் 5 சபைக்கு மனம் திரும்புன்றாரு. மனம் திரும்ப சொல்கிறாரு. வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்கள் மனம் திரும்பி, ஆண்டவரே இயேசுவே, அந்த புஸ்தகம் முடியும் போது மணவாட்டி மணவாளனை பார்த்து, ஆமென் கர்த்தாவே சீக்கிரமாய் வாரும். இன்றைக்கி எத்தனை பேர் வருகைக்கு நீங்கள் தகுதியாக இருக்கிறீங்க? கடப்பாக்க சபையாரே, டெலிவரன்ஸ் சர்ச்சே, நீங்கள் எத்தனை பேர் விடுதலை பெற்ற பெண்மானை போன்ற சபையை எத்தனை பேர் தகுதியாக இருக்கிறீங்க? இல்லை இந்த உலகத்துக்குரிய காரியத்திலே கவலைப்பட்டு வாழ்க்கையை ஒழிச்சிட்டு போகிறதா இருந்தால் இந்த மார்க்கம் தேவையில்லையே, இந்த வாழ்க்கை தேவையில்லையே. அது நடக்கும், நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும். நம்ம சுற்றி இயற்கையில் அழிவு நடந்து கொண்டே இருக்குது. இயற்கை பேரழிவை பாருங்கள், எதிர்பாராத அழிவு. இன்றைக்கி லாஸ் ஏஞ்சல்ஸில் பாதி இல்லை, கோடீஸ்வரன் தெருவில் இருக்கிறான், தட்டை வச்சுட்டு உட்காந்துருக்கான் சோத்துக்கு. நமக்கு என்ன, சுனாமி வந்த போது தான் நின்னோம், அவனுக்கு இப்போயே உட்காந்துருக்கான். பெரிய பெரிய கோடி ஸ்டார்ஸ் நடிகர்லாம் இன்றைக்கி பிச்சை எடுத்துகிட்டு உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? அமெரிக்காவில் ஒரு பக்கம் அப்படி, இன்னொரு பக்கம் பயங்கர குளிர். நமக்கு கர்த்தர் ஒரு அனுகூலமான நல்ல நாட்களை தந்திருந்தா நம்முடைய சொந்த இன்பங்களுக்கு பயன்படுத்துகிறோமா? தேவ சித்தத்தை செய்ய இந்த காலத்தை பயன்படுத்துகிறோமா? நாட்கள் பொல்லாதவர்களானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க.
இயேசு ஆண்டவர் சொன்னார், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டாலும் வஞ்சிக்கப்படுகிற காலம் அது என்றோ அல்ல, இன்றுதான். அப்படின்னா இந்த வார்த்தையிலிருந்து நாம் தெரிஞ்சு கொள்றது என்ன? மத்தேயு 5ஆம் அதிகாரம் இயேசு ஆண்டவர் மலைப்பிரசங்கத்தில் சொல்றார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அப்புறம் மீதி இல்லையா? அவ்வளோதானா? இல்லையே, கம்ப்யூட்டரில் அப்படி இருக்காது, வேற இருக்கு. இன்னும் பழையதுக்கு மத்தேயு 5:8 டக்குன்னு போயிட வேண்டாமோ? அவர்கள் தேவனை, யாரு கர்த்தரை பார்க்க போறாங்க? இருதயத்தில் சுத்தம் இருக்கணும். வெளி சுத்தத்தை பற்றி இப்போ பேச்சே கிடையாது. சுத்தமாக இருக்கணும் தான், குளிச்சுட்டு வரணும், எல்லாம் செய்யணும் தான். 73ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? நம்மள அநேர் கேள்வி, எனக்கு ஏன் இந்த மன நிம்மதி இல்லை? எல்லாருக்கும் நிம்மதி இல்லை. நேற்று இரவு ஒரு புதுசாக கல்யாணம் ஆனவங்க, கல்யாணம் ஆகி வருஷம் ரொம்ப இருக்கும், அவங்க கல்யாணத்துக்கு, ஆமாம் நான் தான் செய்தி கொடுத்தேன் நினைக்கிறேன், கல்யாணத்துக்கு அதனால தான் தேடி வந்தாங்க. அவங்க பாஸ்டர்கிட்ட போகாமல் வந்தாங்க. பெர்சனல் கவுன்சிலிங் அதெல்லாம் செய்கிறது தான். நான் ஒரு 23 கல்யாணத்துக்கு கொடுத்துருக்குறேன். இப்படி கவுன்சிலிங் வரவங்களுக்கு சொல்லுவேன், கர்த்தர் கொடுத்த ஒரு வரம். அவங்க பிரச்சனை ரொம்ப பெக்குலியர். அவங்களுக்கு கணவன் மனைவியாகவே வாழலையாம். குழந்தை இல்லைன்றது விசாரித்து பார்த்தா பயமாக இருந்தது. அட்ரஸ் உங்களுக்கு வேண்டாமே. அந்த பொண்ணுக்கு குழந்தை மேலே அவ்வளோ ஏக்கம், அந்த பையனுக்கு அது புரிய தெரியல, பயம். பிறகு அந்த பயத்தை போக்குறதுக்கான காரியங்கள்லாம் பேசணுன்னு உற்சாகம் ஆயிட்டார். நல்ல செய்தியோடு வருவீங்கன்னு, இது தேவ சித்தம்னு சொல்லி கொடுத்தேன். மல்கியாலேருந்து வசனத்தை எடுத்து பேசினேன். நானாக சொல்ல முடியாது, நான் ஒன்றும் சைக்காட்ரிக் டாக்டர் கிடையாது, மன தத்துவியல் டாக்டர் இல்லை. வேதத்தின்படி தேவன் ஒருவனை அல்லவா படைத்தார், ஏன் ஒருவனை படைத்தார்? பரிசுத்தமுள்ள சந்ததி பெற்றெடுக்க. கல்யாணம் பரிசுத்தமானது, மாம்ச இச்சையை நிறைவேற்றுவதல்ல. ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் பண்ணுறது தேவ சித்தம். அப்போ தான் சந்ததி உருவாகும், தேவ திட்டம் மனுஷரை கொண்டு நிறைவேறும். அதை இன்னைக்கு அசுத்தமாக்கிட்டாங்க. கத்தி இருக்குது தான், காய்கறி நறுக்கிறோம், ஆனால் கத்தி எடுத்து மற்றவங்களையும் நறுக்கிறாங்க. இன்றைக்கி பசங்க ஸ்கூல்லாம் கத்தியை வச்சு வெட்டுறாங்க. வெறித்தனம், தீமைக்கும் பயன்படுத்துகிறாங்க. கல்யாண வாழ்க்கை டிஃபைல் ஆகக்கூடாது, கரப்ஷன் ஆகக்கூடாது, விவாக மஞ்சம் அசுத்தமாகக்கூடாது. கணவன் மனைவி ஒரே சரீரம் வாழ்கிறதுக்கு வேதம் அனுமதிக்குது. எல்லாம் மீறி போகும்போது அது பாவம். காலத்துக்கு முன்ன வாழ்க்கை இணைப்பது பாவம். பிரியமானவர்களே, இதை கர்த்தர் நியமிச்சிருக்காருன்னா அதனுடைய மேன்மையை சொல்லி கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. ஒரு பெண்ணுக்கு இயல்பாகவே ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே உணர்வு தான். திருச்சபையில் புரிஞ்சுக்க, கிறிஸ்துவுக்கும் மனவாட்டிக்குள்ள உறவை புரியணும்னா உலக பிரகாரமாக ஒரு ஆணு பெண்ணுக்குள்ள உணர்வு சொல்லி ஆகணும். புரிஞ்சுக்கோங்க. ஒரு பெண்ணுக்கு இயல்பாகவே உணர்வு உண்டு. உணர்வுனா உணர்ச்சிகள். ஆணுக்கு அதே தான். ஆனால் வித்தியாசம் என்ன தெரியுமா? ஆண் தன் உணர்ச்சிக்கு வடிகாலாய் பெண்ணை நேசிப்பான். ஆனால் பெண்ணோ நேசித்தபடினால் உணர்ச்சிக்கு அடிமையாவாள். இதுதான் சத்தியம். பெண்ணு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் நின்று போகும். குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அவங்க பிள்ளை பெற்றுட்டாங்கன்னா பிள்ளை மேலே பாசமாயிடும், குடும்ப பாசம் வந்துடும், புருஷன் பாசம் குறைஞ்சிரும். அது தவறல்ல, படைப்பு அப்படி. ஆனால் ஆணுக்கு மரண பரியந்தம் மாம்ச உணர்வு உண்டு. இதெல்லாம் சைக்காலஜிக்கலாக வேதத்தின்படி தெரிஞ்சுக்கிறோம். இது அந்த பிள்ளைகளுக்கு தெரியல. நேற்று விலை கொடுத்தோன்னா அவ்வளோ மகிழ்ச்சியாக ஜெபம் பண்ணிட்டு மகிழ்ச்சி. அப்புறம் 6 வருஷமாக குழந்தை இல்லை, அறியாமையே இருந்திருக்கிறாங்க. எவ்வளோ கொடூரம். இன்றைக்கி திருமணம் விரும்புகிறாங்க. சிறு பையன்கள் 13, 14 டீனேஜ் ஆன உடனே அந்த செல்ஃபோனை பார்த்து பார்த்து அது என்ன உணர்வுன்னு உணர்ச்சிக்கு அடிமையாக போயிட்டாங்க, செக்ஸுக்கு அடிமையாக போயிட்டாங்க. பாலியல் தொந்தரவு, சைல்டு அபியூஸ். சில மாதங்களுக்கு முன்னால் கொருக்குமேடுன்னு பாண்டிச்சேரியில் ஒரு இடம் இருக்கு, ஒரு சிஸ்டர் நடத்துகிறாங்க. அங்கே கவுன்சிலிங் போயிருந்தேன். குளுனி சிஸ்டர் நடத்துகிறாங்க. அங்கே ஒரு பிள்ளை 13 வயசு பிள்ளை வந்துச்சு. ஏம்மா இப்படி, ஏன் இங்கே வந்து இருக்கிற அடைக்கல் எழுத்தில்? எங்கள் அப்பாவே என்னை தொந்தரவு பண்ணுறாரு. எவ்வளோ கொடூரம் பாருங்கள். எங்கே போய் நிற்கிது? தகப்பன் பிள்ளையை, பொம்பளை பிள்ளையை தொந்தரவு பண்ணுறான். அதனால் எனக்கு வீட்டுக்கு போய் பயமாக இருக்குது, எங்கள் அப்பாவை பிடிக்கல. அது எப்படி? அதனுடைய வருங்காலம் நினச்சா எனக்கு அழுகையே வந்துருச்சு. அப்படி ஒரு பிள்ளை இல்லை,
அங்கே 100 பிள்ளைகளை அடைச்சி வச்சுருக்காங்க. சில பிள்ளைகளை கம்பிக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறாங்க. வெளியே தெரியாதவங்களை அனுமதிக்க மாட்டாங்க, விட மாட்டாங்க. நான் ஊழியம் செய்யறதுனால எனக்கு அது அனுமதி கிடைச்சது. பாண்டிச்சேரியில் கொருக்குமேடுன்ற ஒரு இடத்துல, அது மறைவான இடத்துல வச்சுருக்காங்க. பையங்களுக்கு அப்படி இல்லை. பையங்க பூனை பாலை குடித்த மாதிரி குடிச்சிட்டு வாயை தொடச்சிட்டு போய்கிட்டே இருப்பான். பாதிக்கப்படுறது கண்ணாடி போன்ற பெண்கள். திருமண வாழ்க்கை மிக பரிசுத்தமானது. கர்த்தர் அதுக்கு ஒரு வரையறை வைத்து இருக்கிறார், லைசன்ஸ் கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஒருவனை அல்லவா படைத்தார், ஏன் ஒருவனை படைத்தார்? ஒருவனுக்கு ஒருத்தி, அது பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்கும்படியாய் இருவரும் ஒரே மாம்சமாய் வாழ வேண்டும். கல்யாணத்தனைக்கு வாக்கு வாங்குறாங்க. அவர்தான் அந்த உணர்வை தந்திருக்கிறார், அவர்தான் இனக்கவர்ச்சியை தந்திருக்கிறார். அதை மிஸ்யூஸ் பண்ணும்போது தான் பாவமாக மாறுது. இன்னைக்கு கலாச்சாரம் சீரழிந்து மிஸ்யூஸ் பண்ணுறது அதிகமாகிவிட்டது. ஒழுக்கமான குடும்ப வாழ்க்கை சிதைந்து போய்விட்டது. ஆனால் இங்கே அந்த யெகூ கேட்கிறார் யோனதாபை பார்த்து, நீ உன்னுடைய இதயம் என்னோடு செம்மையாக இருந்தால் என் ரத்தத்தில் ஏறிவா. இயேசுக்கு உத்தமையான மனவாட்டியாய் அழைக்கிற சத்தம் காட்டுப்புறாவின் சத்தம், அதான் எக்கால சத்தம். அது எக்கால சத்தம் எல்லாரும் கேட்காது. காலையில் எங்கள் வீட்டு பக்கத்தில் 5 மணிலேருந்து அதிகாலையில் 4 மணிக்கு இல்லை 5 மணிக்கு கரெக்டாக போடுறாங்கன்னு பார்க்க. ஒரு நவசக்தி அம்மன் கோயில் இருக்குது, அங்கே ஒரு ஸ்பீக்கரில் போடுறாங்க. ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு அதிகாலை 5 மணி அப்படின்னு சொல்லுது. அதில் ரெக்கார்டு பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே நீங்கள் வசனம் சொல்கிற மாதிரி கரெக்டாக 4 மணிக்கெல்லாம் சொல்லலை. நான் ஜெபத்துக்கு 4 மணி இருந்துச்சு, அதெல்லாம் கேட்காது. நானும் உணர்வு அடைஞ்சு எந்திரிக்கணும். இன்றைக்கி 4:30க்கு தான் எந்திரிச்சேன், விளைவியணும். அப்போ 5 மணிக்கு அது கரெக்டாக சொல்லும். இது 5 மணி காலையில். உடனே ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு 6 மணி 7 மணி பகலெல்லாம் சொல்லும் போல் நேராக ஊர் சந்தடியில் அது கேட்கறது இல்லை. ஊர் சந்தடியில் கேட்காது. நட்சத்திரங்கள் இருக்கா? நட்சத்திரம் எப்பயும் தான் இருக்குது. சூரியன் வந்தவுடனே நட்சத்திரம் தெரியாது. அதுக்காக நட்சத்திரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆண்டோடைய வருகையும் அப்படித்தான். அது நிதர்சனமான உண்மை. கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் அறியாமையில் பேசுகிறான். கடவுள் அறிஞ்சிருந்தும் அறியாமல் இருக்கிறது அதை விட பெரிய பாவம். அவர் வருகையை பற்றி தெளிவடையாமல் இருக்கிறோம். இயற்கையெல்லாம் நமக்கு உணர்த்துது. இஸ்ரேல் நாடு செழிப்பாகுது, அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்தது எதுக்காக உணர்ந்துங்களா? தேவ சித்தம். சமாதானம் சொல்லும் சண்டை வரும். ரஷ்யா தான் கடைசி யுத்தத்துக்கு எதிரி, சாத்தானுடைய கையில் வரப்போகுது. இதெல்லாம் வேதம் சொல்லுதுங்க, நான் சொல்லலைங்க. எனக்கு இப்படிலாம் நடக்கணும்னு ஆசை இல்லை. சமாதானம் சொல்லும்போது பிள்ளை பேரானவள், பிள்ளை நோகி பிள்ளை பெற்றெடுக்கிறது போல உலகம் முடிவில் நடக்கும்னு இயேசு சொன்னார். வார்த்தை மாறாதவர், சத்தியபரர், வானத்தை பூமி உண்டாக்கின வார்த்தையான இயேசுவானவர் சொன்ன வார்த்தை. அவர்தான் நம்முடைய யெகூ, அவர்தான் நம்முடைய மணவாளன், அதாவது நம்முடைய ஆத்ம புருஷன். ஒரு நாள் வருவார். சொல்றாச்சு, உன் இறுதி என்னோட செம்மையாக இருக்குதா? அங்கே வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவனை உபசரித்து, சும்மா கூப்பிட மாட்டார். உங்களை உபசரித்து இருக்கிறார், உங்களை ரட்சித்து இருக்கிறார், உங்களுக்கு தமது ஆவியை தந்திருக்கிறார். பரிசுத்தமாக ஆள முடியாதுன்னு தெரியும் அவருக்கு. பாவம் மன்னிப்பு வாங்கிட்டோம். 3 காலம் பாவ தண்டனைக்கு சிலுவையில் அவர் மரிச்சிருக்காரு. நம்ம கர்ம பாவம் எல்லாத்துக்குள்ள தண்டனையை நான் அனுபவிக்கணும். பாவத்திலே பிறந்து பாவத்திலே இருந்து பாவத்துக்குரிய நரகாக்கினி அடைய வேண்டிய செல்வராஜ, அந்த தண்டனையிலிருந்து தப்புவிக்க என் இயேசு எனக்காய் மரித்தார். அவருடைய இரத்தத்தினால ஆவியானவர் என்னை கழுவி என்னை நீதிமானாய் மாற்றி பிதாவை தகப்பனேன்னு கூப்பிடுற புத்திர சுவாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார் எனக்கு உங்களுக்கும். ஆனால் பாவத்தின் வல்லமையிலிருந்து தப்பிக்கணும்ல. பாவத்துக்கு நான் செத்துட்டேன், பாவம் சாகலன்றது எத்தனை பேர் விளங்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் வாழ்றது ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, பாவம் பண்ணி பாங்கிட்டீங்க, தண்டனைக்கு நரகத்துக்கு தப்பிச்சாச்சு, உடனே பரலோகத்துக்கு போயிட்டோமா? இல்லையே. இப்போதான் நாம் பாவத்தின் வல்லமையோடு போராடுறோம். எபேசியரில் பவுல் எழுதுகிறார், மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரமல்ல, துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடும் வான மண்டலத்தில் பொல்லாத சேனையோடு. இன்னைக்கு வான மண்டலத்தில் பிசாசு நேரடியாக மைண்டில் இறங்கிட்டான் பிள்ளைய மனசில். செல்ஃபோனை வச்சு கரப்ஷன் 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 இல்லைன்னு சொல்லுங்க. முந்தா நாள் பாண்டிச்சேரியில் நான் ஒரு சபையை உருவாக்கி 13 வருஷத்துக்கு 15 வருஷம் ஆயிடுச்சு. 13 வருஷமாக நடத்தினேன். அதை ஒரு சபையாக உருவானவுன்னா நான் வெளியே வந்துட்டேன். நான் மேய்ப்பர் கிடையாது. அது ஒரு மேய்ப்பரை போட்டு வந்து அவர் கடந்த வாரம் தான் இறந்தார். அவர் என்னோட கொஞ்சம் வயசில் பெரியவர். சிபிஎம்ல தான் கொண்டு போய் உட்கார வச்சேன். அவர் 13 வருஷம் அங்கே ஊழியஞ்சார். ராப்போசரம் 2ஆம் தேதி கொடுக்காரு, மறுவாரம் இறந்துட்டார். துக்கத்துக்கு போயிட்டு வந்தேன். இப்போ அங்கே யார் மேய்ப்பரை போடுவாங்களோ தெரியாது. என்னை கூப்பிட்டாங்க, நான் மாறாட்டேன்ட்டேன். நான் போதகன், நான் வரமாட்டேன். நீங்கள் சபையை நடத்துங்க, வேறு யாராவது போட்டு. மிஷனரி சபை.
அந்த சபைக்கு நான் வேத பாடம் எடுக்கிறேன்னா ட்ரினிட்டி சபையிலேருந்து ஒரு வாலிப தம்பி வருவார். நேபாளத்துக்கார் மாதிரி இருப்பார், பளிச்சுன்னு இருப்பார், ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருவார், சஃபாரி ட்ரெஸ்ஸில் போட்டு வருவார். ரொம்ப உலகப்பிரமாக கவர்ச்சியாக வருவார். அவங்க அம்மா இந்துலத்தில் ரசிக்கப்பட்டவங்க, தாயும் பிள்ளையும் வருவாங்க. ஞாயிறு ஆராதனைக்கு மட்டும் அந்த சபைக்கு போகிறாங்க. செவ்வாய்க்கிழமை வரும் வேத பாடம் எடுப்பேன். சனிக்கிழமை உபவாச ஜபத்துக்கு செய்திக்காக வருவாங்க. 3 நாளைக்கு முன்னால் தொலைக்காட்சியில் வருது. எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இம்மானுவேல் அவர் பேர். போலீஸ் பிடிச்சிட்டு போகுது, ஊழியக்காரன். மத போதகர் கைது, வெளியே வர மாலை மடலில் போட்டிருக்கு. கேவலமாக இருக்குது. இந்த பையன் யாருன்னு உத்து பார்த்தா அவன்தான். என்னைய 2 தடவை என்னை அவங்க சபைக்கு கூப்பிட்டான். நீ இன்னும் உருப்படாமல் உருவாகாமல் சபை நடத்தாத என்ன கேட்கல, நீங்கள் வாங்க எங்களுக்கு. பாண்டிச்சேரியில் குருசு குப்பம் பதில் நடத்துகிறாரு. ஒரு 50 பேர் வருவாங்களாம். சபை நடத்தி என்ன பிரயோஜனம்? செல்ஃபோனில் வேண்டாத காட்சியில் வச்சுருக்கான். க்ரைம் போலீஸில் போய் மாட்டினா செல்ஃபோனை எடுத்தால் இன்றைக்கி பிள்ளைங்க எதை பார்க்குறாங்க, நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இயேசுடைய வருகின்ற தரிசனம் ஏன் மங்கி போச்சு? அவங்க வேறு தரிசனத்தில் இருக்கிறாங்க. தளபதி வேற என்ன அசிங்கமாக சொன்னால் இந்த நயன்தாரா 10 தாரா நினைவில் ஓடிக்கிட்டு இருக்கு. காட்சி எதை பார்க்குறாங்கன்னு பாருங்கள். அந்த பையன் ஃபோனை வாங்கி போலீஸ் உடனே க்ரைம் போலீஸில் எடுத்துருவாங்க. அவங்க போய் உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ ஆபாசப்படும். அது என்ன வாட்ஸ்அப்பா என்னது குரூப்பில் என்னமோ அதை அனுப்புகிறாங்களாம். என்ன நம்ம கம்ப்யூட்டர் அம்மாவுக்கு தெரியல, எனக்கு தெரியாது. அந்த பையன் அவ்வளோத்தையும் அனுப்பியிருக்கான். போலீஸ் கூட்டிகிட்டு போகுது. எனக்கு அவனை உத்து பார்க்குறான். அதே பையன் ஊழியத்துக்கு வந்தான். ஊழியம் செய்கிறவன் மாட்டிக்கிட்டான். எங்கே இருக்கிறான்? ஆண்டோடைய வருகைக்கு போக வேண்டியவன், வருகைக்கு சபை ஆயத்தப்படுத்த வேண்டிய இம்மானுவேல் இப்போ ஜெயிலில் இருக்கிறான். தேவையா அவனுக்கு இது? இவனை ஏன் சிறைப்படுத்தினது? அந்த ஆபாசம் காட்சிகள், அந்த படங்களை பார்த்து பார்த்து சபையில் பெண்கள் அப்படி பார்த்தானா. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. ஏன்ட்ட இன்னொரு இம்மானுவேல் அவர் வந்து கேட்காரு, என்ன பிரதர் இப்படி நடந்து வச்சுன்னு. நான் கேட்டேன். பவுல் அன்னைக்கு இளம் ஊழியக்காரனுக்கு எழுதியிருக்கிறார், பெண்களை, வாலிய பெண்களை உன் சகோதரி போலவும் விதவையில் உன் தாயை போலவும் நினைத்து டீல் பண்ணு, சபையை நடத்து. சபை ஊழியக்காரங்களுக்கு ஒரு உத்தரவாதம் இருக்குது. பரிசுத்தத்தை போதிக்கிற நாங்கள் பரிசுத்தமாக இருக்கணும். இந்த மாதம் எங்கள் வீட்டில் வசனம் அதுதான். என் பேத்தி எழுதி போட சொன்னேன். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தரிசிக்க முடியாது. உன்னை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கணும், நடக்கலாம் பரிசுத்தா இருங்க. 3ஆம் வசனம் எழுதுன வசனம். எங்கள் வீட்டில் ஒரு கருமலையில் எல்லா மாதம் வசனம் எழுதுவோம். வர்றவங்க படிக்கணும்னு, உணர்வடையணும்னு. பைபிளை தொடாதவங்க தொட முடியும். கீழ் வீட்டில் இருக்க இந்து ஓனர் வந்து பார்த்துட்டு போவார், படிச்சுட்டு போவார். அங்கே இருக்கிற இயேசு படத்தை வந்து கும்பிட்டுட்டு போவார். அவருக்கு என்ன தெரியும்? அவர் தெரிஞ்ச அவ்வளோதான். அந்த வசனத்தின் ஆழத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது. நம்முடைய தேவன் பரிசுத்த தேவன். பிரியமானவர்களே, எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இந்த யெகூ சில அனுபவத்தை சொல்கிறேன் பாருங்கள். 2 நாளாகமம். இதை சொன்னால் நம்ம சரிப்படுத்திக்கிறோம். சில நிமிஷங்கள் முடிச்சிடறேன். 20ஆம் அதிகாரம் 32, 33. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 32, 33. பக்கம் சொல்லிருமா? 566ஆம் பக்கம். பைபிள் வச்சுருங்க, கொஞ்சம் எடுத்துக்கோங்க. தகப்பனாகிய ஆசாவின் வழியிலே நடந்து பாருங்க, செம்மையானதை செய்தான். வார்த்தை அங்கதான் இக்கனா இருக்கு பாருங்க, கன்ஜக்ஷன். ஆனாலும் மேடைகள் தகர்க்கப்படல, இருதயத்தை நேராக்க. பார்த்தீங்களா என்னங்க வார்த்தை எப்படி இருக்கு? ஆசான்றது இவருடைய தகப்பேன். ஆசாவுடைய வாழ்க்கையும் ரொம்ப அற்புதமான வாழ்க்கை. அவர் தேவனுக்கு செம்மையாக இருந்த மனிதன். இவரும் செம்மையாக தான் இருக்கிறாரு. இந்த ராஜாவும் அவருடைய மகன் இவரும் என்ன பண்ணுறாருன்னா, ஜனங்கள் தங்கள் இருதயத்தை இன்னும் நேராக்காமல் இருந்தால், நாட் ப்ரிப்பேர்டுன்னு போட்டிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவ சமூகத்துக்கு தான் வாரேன், எல்லா கூட்டத்திலும் பங்கெடுக்கிறேன், காணிக்க போடுறேன், பைபிளும் படிக்கிறேன், நான் போதிக்கிறேன். ஆனால் என் இருதயம் நேராகாமல் இருக்குமானா இருக்கும். கர்த்தருடைய வருகைக்கு நேராக இல்லாமல் இருக்குமா? வஞ்சிக்கப்பட்டு போகாதீங்க. வெளித்தோட்டத்தை வச்சு எடை போட்டுறாதீங்க. ஆண்டவர் உள்ளங்களை அறிகிறவர். வெளித்தோட்டத்தில் இப்படி பக்தி வச்சு நீங்கள் பெரிய பரிசுத்தவான் நினைக்கலாம். கர்த்தர் சொல்லணும், உன் இருதயம் என் இருதயத்தோடு செம்மையாக இருக்கிறதா? அப்படி என்றால் வருகையிலே வா என்று என்னை அவர் அழைக்கணும். அவனுக்கு அவங்க அங்கே போட்டிருக்கு, சைட் ஆஃப் த லார்ட், ரைட் சைட், சரியான பார்வை இருக்கணும்.
என்னென்னவா அவங்க அதே 20ஆம் அதிகாரம் 3 நாள்ல கர்த்தரை தேட உபவாசத்தோடு வந்தார்களாம். இங்கே உபவாச கூட்டம் உண்டுல்ல, பவானி நடத்துறீங்க, பெண்கள் கூட்டம் உபவாசத்தோடு தானே, கறி குழம்பு மீன் குழம்போட. இல்லை சரி பரவாயில்ல, அப்படியா, சரி ஏதோ உபவாசம், சரி சாப்பிட்டாவது ஜெபம் பண்ணட்டும், இல்லாட்டா தூங்கிடுவாங்க. அதில் 13ஆம் வசனம், கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். 18ஆம் அதிகாரம் 17-18 தாழ விணிந்து பணிந்து கொண்டார்கள். 19ஆம் வசனம், மகா சத்தமாய் கம்பீரமாய் துதித்தார்கள். ஆனாலும் கர்த்தரிடத்தில் திரும்பலையாம். என்னங்க இப்படி இப்போ எங்கள் சபையை நாங்கள் எப்படி நிதானிக்கிறது? ஓசியா 7:16 போட்டிருக்கு, திரும்புகிறார்கள் ஆனால் உன்னதமானவரிடத்தில் அல்ல. ஆவியானவர் சொல்றார் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி, இருதயத்தை அறிகிற ஆண்டவர், அவங்க திரும்புறாங்க ஆனா ஏன்ட்டு திரும்பல. 8ஆம் அதிகாரம் 14 வசனத்துல கர்த்தரை மறந்து கோயில் கட்டுறாங்களாம். இன்னைக்கு ஊழியக்கார கூட்டம் நடந்து செவ்வாய்க்கிழமை, எல்லாருடைய விண்ணப்பமும் நாங்கள் கோயில் கட்டணும், எலிவேச வைக்கணும், கூரையாக இருக்குது, சீட்டாக இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒன்றா சொல்லித்தாங்க. அருமையான பாஷுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஒப்பாரி வைக்காரு, எனக்கு பணமே இல்லை செத்து போகலான்றாரு. ஒரு ஊழியக்காரு செத்து போகிறதுக்கு ஏன் இங்கே வந்தார்? ஏங்க நாங்களாம் போலீஸ் ஸ்டேஷன் வரணுமான்னு? ஐயா அப்படி இல்லையா, ஊழியக்காரன் வாயிலேருந்து செத்து போகிறேன்னு வரக்கூடாது. எலியா சொன்னார், ஒரு பொம்பளைக்கு பயந்துட்டு கர்த்தரே தேவனு அக்கினியை வானத்திலேருந்து இறக்குனவர், அவர் ஒரு சுவிசேஷகர், யாரை சொல்கிறேன்னு இவருக்கு தெரியும், நல்லா தாளித்து மந்திரிச்சு சுத்தம் பண்ணி தான் அனுப்புனேன், விடமாட்டேன் அவரை. சரிங்க ஐயா மன்னிச்சுக்குங்க, நான் மன்னிக்கல, கர்த்தரை மன்னிப்புங்க, செத்து போகிறேன் நீ எப்படி முடிப்ப? கர்த்தர் கொல்ல மாட்டான்னு தைரியமா, என்ன நம்பிக்கை பாருங்க. பிரச்சனை நமக்கு, கடன் பிரச்சனை, வியாதி பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வரும். அந்த மனுஷன் ஊர் ஊராக போர் போடுறாராம், கோயில் கட்டுறாராம். என்னத்த கோயில் கட்டியாச்சிய, ஒன்றை கட்ட விட்டுட்டிய, உன் வாயிலேருந்து என்ன வருது? செத்து போனால் தேவலை. எலியா அப்படி தான் சொன்னார், நான் செத்து போகிறேன். ஆண்டவர் பார்த்தார், அப்படியா சொல்கிற, எலிசாவை எழுப்புன்ட்டார். ஊழியத்தில் எனக்கு வருத்தம் வரக்கூடாது, வருத்தம் வரக்கூடாது, சலிப்பு வரக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் சலிப்புக்குரிய வாழ்க்கை ஆமாம், போராட்ட வாழ்க்கை ஆமாம், கசப்பு வருமா வரும். ஆனால் நான் சோர்ந்து நிற்கக்கூடாது. ஏன்னா உலகத்தில் இருக்கிற அவனிலும் எனக்குள்ள ஒரு பெரியவன் எனக்கு ஒரு விசுவாசம் இருந்தால் நான் சோர்ந்து போக மாட்டேன். பவுல் சொல்கிறாரு, நீங்கள் பிலிப்பியரில் ஜெயிலேருந்து எழுதும் போது ஒரு வார்த்தை சொல்கிறார், உங்களை உற்சாகப்படுத்திட்டு. இந்த வார்த்தை பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் போது என்ன சொல்கிறாரு, இதன் அர்த்தம் அநேகர் தப்பாகவே பேசுகிறோம். 4ஆம் அதிகாரம் அங்கே பாருங்க, 13ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு? பிலிப்பியர் 4:13 ஜெயில இருந்துகிட்டு எழுதுறாருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லா பக்கம் சொல்லுங்க. பாவம் வெண்ணாங்கப்பட்டுக்காரம்மா பாவம் தடுமாறுறாங்க. பஸ்ஸில் வரும்போது பார்த்தேன், அவங்கள பிடிச்சி வம்படியாக அந்த கண்டக்டர் கேட்டார், வெண்ணாங்கப்பட்டுக்காரம்மா நீங்கள் அங்கே தான் ஏறுறீங்களா? பார்த்தேன், இன்றைக்கி தான் பார்த்தேன், நான் ஜன்னலும் உட்காந்துருக்கேன், இந்த அம்மா பஸ்ஸில் ஏறாமல் நிற்கிறாங்க. என்னடா இவங்களை எங்கேயோ பார்த்தமா இருக்குன்னா, இவங்க நின்றுட்டா. கண்டக்டர் சொல்கிறாரு, ஏம்மா மேலே வாங்கம்மா சீட்டு இருக்கணும்னு. அப்புறம் ஏறுறாங்க. யோனதாப்ப எகு கூப்பிட்ட மாதிரி, கண்டக்டர் கூப்பிட்ட மாதிரி ஏறி வந்துட்டாங்க. வேறு இங்கே வந்து எங்கே இறங்கினாங்க தெரில, நான் கவனிக்கலை. ஆமாம், அவங்களுக்கு பக்கம் தெரில. பக்கம் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க எடுப்பாங்க. என்ன போட்டுக்குன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய. என்ன பலப்படுத்துகிறது? என்ன பலப்படுத்துகிறது சொல்லுங்களேன். ஒன்றாவது அதுக்கு முந்தின வருஷம் படிங்க, அதில் பலப்படுத்தணும். அப்படியாம்மா? தாழ்ந்திருக்கும் தெரியுமா? பதியமா எங்க அக்காவை காணும்? பாப்பார கோயிலுக்கு போயிட்டாங்களா? ஐயோ, சரி சரி சரி. சரி, எவ்விதத்திலும் எல்லாவற்றிலும் என்னங்க, பட்னியா இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும்,
நல்லா தான் இருக்குது. நமக்கு குறைவுபடுறதுலையும் கிறிஸ்துக்குள்ள நம்பிக்கையில் தளர்ந்து போகக்கூடாது. இல்லாத போதும், வெறுமையாகும் போதும். உங்களுக்கு அல்லேலியா வருதா? எல்லாம் இருந்தால் அல்லேலியா வருது, பாட்டு வருது. ஆனால் இங்கே அவர் என்ன பலப்படுத்துற என்ன சொல்கிறதுனா, அவர் சொல்கிறாரு, பரிபூர்ணப்படவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டிருக்கிறேன். இதுதான் ஆவியானவர் செய்கிறது. ஆவியின் அபிஷேகம் வெறும் அந்நிய பாஷை பேசுறது இல்லை. இங்கே அந்நிய பாஷை பேசிட்டு பரவசமாயிட்டு அங்கே பிரச்சனை வரும்போது குப்பர் கடிக்க விழுந்து கிடக்கிறது இல்லை. நிற்கணும். மணிப்பூரில் பழையபடியும் கலவரம் தொடங்கிருச்சு. நாங்கள் திங்கக்கிழமை ஜபத்துக்கு போகிறோம், மிஷனரி ஜபத்துக்கு. அங்கே கூடி ஜபிக்கும் போது அந்த அந்த வட இந்தியாவுக்கு போன மிஷனரி வருவார். வாரந்தோறும் ஒரு பைபிள் சைடு இருப்பார். நாங்கள்லாம் ஜபிப்போம் அந்த பாயிண்ட்டுக்கு. அப்போ ஒரு பாயிண்ட் இப்போ சமயத்தில் சில மிஷனரியில் ஜெயிலில் போட்டிருக்காங்க. நீங்கள் இனிமேல் ஊழியம் செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க, உங்களை நாங்கள் விடுதலை ஆக்குறோம். பெயில் கூட கொடுக்கல. ஏன்னா அது யூபி, ஒரு மதவெறி பிடிச்ச மாநிலம். மோடி இதுடைய நேர் பார்வையில் இருக்குது. ஆர்எஸ்எஸ் அங்கே ஆதிக்கம். ஆனால் அந்த மிஷனரி என்ன சொல்கிறாங்களா, எங்களை நீங்கள் கொண்டு போட்டாலும் நாங்கள் ஊழியம் செய்கிறத நிறுத்த மாட்டோம். எத்தனை பேர் அப்படி நிற்கிறீங்க சத்தியத்துக்காக? இங்கே நம்ம சுகமாக ஏசி ஓடலைன்னா கொஞ்சம் தூக்கம் வந்துடுது, கரண்ட் இல்லைன்னா மயக்கம் வருது, வேர்க்குது. அவர் சொல்கிறாரு, உன்னதமானத்தில் கோயிலை கட்டுறாங்க, அந்நிய காரியம் பண்ணுறாங்களாம். ஓசியா 4ஆம் அதிகாரத்தில் நிறைய எழுதியிருக்கு, இஸ்ரவேல் தீட்டுப்பட்டிருக்கிறாள். 5ஆம் அதிகாரம் 3ல் ஓசியாவில் 4ஆம் வசனம், வேசித்தன ஆவி. தேவனுடைய பிள்ளைய தேவ சமூகத்துக்கு வந்திருக்கீங்களே, என்ன பாஸ்டர் இப்படி ஜெபம் பண்ணார், கர்த்தரைகளை ஆசீர்வாதம் பண்ணி ஆறுதல் பண்ணி அனுப்பட்டுன்னு. அதுதான் ஆறுதல். வேசித்தன ஆவியாம், வெளியே தெரியாது. அந்த ஊழியக்காரன் கடைசி வரைக்கும் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தான்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஜெயிலுக்குள்ளே இருக்கார். சர்ச்சு இல்லை, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இல்லை. போச்சே. நல்லா ஒரு சினிமா நடிகை மாதிரி இருப்பான். எத்தனை பெண்களை கவுத்துனான்னு தெரில. அவன் போனை வாங்கி பார்த்தா அந்த சபை பெண் ஒருத்தி போய் கிரைம் போலீஸில் சொல்லிட்டா, என்னை ஒரு மாதிரி பார்க்குறாருன்னு. ஊழியக்காரன், உனக்கு என்ன பார்வை? இயேசுடைய பார்வை வேண்டாமா? ஏன்? வேசித்தன ஆவி. தேவனுடைய பிள்ளைகளை ஜாக்கிரதை. ஒருவனுக்கு ஒருத்தி உன் மனைவியை தான் நீ நேசிக்கணும். வேறு பெண்கள் ஏறிட்டு அப்படிப்பட்ட பார்க்கக்கூடாது. இயேசுடைய வருக, அவர் எனக்கு அநேக கன்னிகைகள் உண்டு உன்னத பாட்டில், உத்தமியோ ஒருத்தின்னு தான் சொல்கிறாரு. இயேசுக்கு ஒரே ஒரு மனைவி தான். அது நானாக இருக்கணும், நீங்களாக இருக்கணும். கற்புள்ள கன்னிகை. அங்கே வெளிப்படுத்துகிற விஷயத்தில் நீங்கள் என்ன படிச்சிங்க? மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினால், நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணுனா உங்களுக்கு ஆவியானவர் வெண் வஸ்திரம், கல்யாண வஸ்திரம் தருவார், உடுத்திட்டு போகலாம். 5ஆம் அதிகாரம் ஓசியால 5:5 அகந்த. இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு ஆணவம். சபைக்கு போனால் தான் பரிசுத்தமா, ஊழியத்துக்கு செஞ்சால் தான் பரிசுத்தமா, ஊழியக்கார் கீழ்ப்படிச்சாதான் பரிசுத்தமா? எங்கே பாருங்க இன்னைக்கு விசுவாசிகளுக்கு ஆணவம். எனக்கு எல்லாம் தெரியும், அகந்தை. ஊழியக்காருக்கு வரக்கூடாது, தாழ்த்தணும், தர மட்டும் நாங்கள். அப்போ நீங்கள் 7ஆம் வசனம், துரோகம் பண்ணுறாங்க. கடைசி காலத்தில் விசுவாச துரோகம் சம்பவிக்குன்னு இயேசு சொல்லிட்டு போயிருக்காரு. இன்னைக்கு விசுவாச துரோகம். விசுவாசியாக இருக்கும், துரோகன்றது வெளியே தெரியாது. சத்துருவத்தம் தெரியும், விரோதி தெரியும், துரோகம் தெரியாது. விரோதி யாருன்னா அவன் வரும்போது தெரியும், இவன் விரோதி, நமக்கு எதிராளி, வேண்டாம் விலகி போவோம். ஆனால் துரோகி தெரியாது, கூடயே இருந்து குழி பறிச்சிருவான். துரோகி பற்பல செம்மையற்ற காரியங்கள் அதில் நிறையா இருக்குது. ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? ஓசியா 6:6 பழியை அல்ல, தேவனை அறிகிற அறிவை கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு நீங்கள் பழி செலுத்துறீங்க. பழின்னா உங்களை கொடுக்குறீங்க, காணிக்க கொடுக்குறீங்க, பாடுபடுறீங்க, என்னென்னமோ ஊழியங்களை செய்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, வேதம் படிங்க. ஆனாலும் கர்த்தரை அறிகிற அறிவு, அப்படி சித்தத்தை விளங்கி நான் முடிக்க விரும்புகிறேன். அப்படின்னா இன்னைக்கு பாருங்க, அந்த எகு அழைத்தவுடன் யோனதாப், என் இருதயம் செம்மையாக இருக்குது. ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிப்பேன். இது நீங்கள் பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம். இது ஒன்றை மட்டும் சொல்லி நான் முடிச்சிருவேன், 5 நிமிஷத்தில் பாருங்கள். 2ஆம் வசனம் பாருங்கள், 22:2. 22 மத்தேயு 22:2. இந்த இருக்குது, வந்துருச்சு, கம்ப்யூட்டர் வந்துருச்சுங்க. எந்த சமையல் இல்லாத ஒரு வசதி உங்களுக்கு இருக்குங்க, உடனே கம்ப்யூட்டரில் போட்டுறாங்க.
ஆ ஆ அவர் ராஜா, பிதா ராஜா, அவருடைய குமாரன் இயேசுக்கு ஒரு கல்யாணம் செய்யறதுக்கு ஒப்பா இருக்கான் பரலோக ராஜ்யம். ஆ ஆ அனுப்பினான். 3 குற்றச்சாட்டுங்க. அருமையான கடப்பக சபையாரை உங்களை சுத்திகரிச்சுக்கோங்க. 3 குற்றச்சாட்டில் நம்ம அகப்பட்டிருக்கோம். இந்த சபையை உணர்த்துகிறேன். இதுக்கு நீங்க நேரடியாக 14 அவசரம் நேரம் போங்க. 14 அவசரம் என்ன சொல்லியிருக்கு? 14 22 14. அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தான். அது என்னங்க, தேவனே அழைத்தாராம் எல்லாருக்கும். செலெக்ஷன் அவர் தான் பண்ணுவார்னா அப்ப குற்றவாளி அவர் தானே. எல்லாரையும் அழைச்சிட்டாரு. வருகையில் நம்ம எல்லாரும் போகணும், போக மாட்டோம். அது என்ன செலெக்ஷனா போறது? காலிங் எல்லாருக்கும், செலெக்ஷன் சிலருக்கு. அப்போ கர்த்தர் பட்சபாதம் உள்ளவரா? இல்லை இல்லை. அந்த செலெக்ஷனுக்கு ஏற்ற விதத்தில் நான் என்ன ஆயத்தப்படுத்தலை. அதுக்கு உதாரணத்தை சொல்கிறேன். முதல்ல குற்றச்சாட்டு, விருந்துக்கு வா, ஏசுட்ட மனவாட்டியாக வர்றதுக்கு ஒன்று ஆயத்தப்படுத்தினா மனசு இல்லையா. ஞாயிற்றுக்கிழமை கூட கூட்டத்துக்கு வர சிலருக்கு மனசு கிடையாது. வேதம் படிக்க மனசு கிடையாது. ஊழியம் செய்ய சுத்தமாக மனசு கிடையாது. ஏழைகளுக்கு இறங்குறதுக்கு மனசு கிடையாது. கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிற மனசு கிடையாது. சுயநலம் சுயநலம். கிறிஸ்தவன் சுயநலம் அல்ல. சிலுவையின் காட்சியை தியானிக்கிற நாட்கள். சிலுவையின் காட்சியை ஒரு சமயத்தில் எடுத்தேன். சபையாரே கண்ணீரோட ஒப்புரவானாங்க. ஒரு சனிக்கிழமை உபவாச ஜபத்தில் நடுக்குப்பம் சபையில் நெடுமுழங்கால நின்றுட்டாங்க. நான் ஒன்றும் சொல்லலை. சிலுவையின் காட்சியை ஒரு சிலுவை வச்சுட்டு அவங்களுக்கு தியானம் கொடுத்தேன். எல்லாரும் பாவரிக்கப்படுறாங்க. ஒரு அம்மா பைபிள் படிக்க தெரியாது, பெரிய பைபிள் வச்சுட்டு படிக்குது. கண்ணீர் கதறுது. சிலுவையின் காட்சி உங்களை பரிசுத்தமாக்கும். அது ஏதோ 40 நாளைக்கு இல்லை, ஜீவிகாலமெல்லாம் அதை நினைங்க. ஒருவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான்னு ஏன் சொன்னார். சிலுவை இல்லாத உபதேசம் வருது. செழிப்பின் உபதேசம், ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், நினைச்சது நடக்கும். கேட்ட மனைவி கிடைப்பான், கேட்ட புருஷன் கிடைப்பான். நீ கண்ணீர் வடிக்க வேண்டாம், உன் கண்ணீரை துடைப்பார், மூக்க சீந்தி விடுவார். இல்லை இல்லை, பாடு ஊத்துறம் தான் கிறிஸ்தவம். ஆனால் அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. பிள்ளை பெற்கிற ஸ்திரியை பற்றி யோவால ஏன் சொல்கிறார்? ஸ்திரியானவள் பிள்ளை பேர் மட்டும் வேதனைப்படுகிறாள், பெற்ற பிற்பாடு எல்லாத்தையும் மறந்து விடுறாளாம். நீங்கள் பட்ட பாடுக்கு, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்காக பட்ட உபத்திரத்துக்கு ஒரு பலன் இருக்குது. ஒரு நாள் மணாளன் இயேசு வந்து உங்களை முத்தமிட்டு அழைச்சி கொண்டு போகும்போது நீங்கள் பட்ட பாடெல்லாம் தூசி போல் பறந்து போயிடும். ஏன் தாய்மார்கள் பிள்ளைகளை தகப்பனை விட அதிகமாக நேசிக்கிறாங்க? 10 மாதம் சுமந்து தன் ஜீவன் போக அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறனால தான் தகப்பனை விட தாய்க்கு அதிக பாசம் அந்த பிள்ளை மேலே இருக்கும். புருஷனை 2வது வச்சிருவாங்க ஒரு பிள்ளை பிறந்த உடனே. ஜாக்கிரதை. பிள்ளை பிறக்க வரைக்கும் தான் அன்பு. தெரியாமல் கல்யாணம் முடிச்சாச்சு, சிங்கப்பூர் போயிட்டு வந்தான்னு கலாட்டா பண்ணணும். எனக்கு கல்யாணத்தை சொல்லவே இல்லை. நல்ல தம்பி தான், இப்படியே கட்டிட்டாருல, சந்தோஷம், வாழ்த்துக்கள். பிள்ளை பெற்றதையாவது சொல்லாமல் மறைச்சிடாத. சரி, பிள்ளை பெற்ற பிறகு மிஸ்ஸஸ் ஜானு பிள்ளையை தூக்கிறோம், போயா தள்ளி நெல்லியா கொஞ்ச நேரம் அப்படின்றோம். இதுதான் தாய். இங்கே பாருங்க, மனது இல்லையா. 2வது, அப்பொழுது வேறு ஊழியக்கார 22 நாளில் விருந்தை ஆயத்தம் பண்ணி இருக்குது. இன்னைக்கு போட்ட சாம்பார் பொரியல் கிடையாது, கொளுத்த கறி, எருது மாட்டுக்கறி. ஊழியக்கார கூட்டத்தில் கூட போடுவாங்களாம், அவங்க கேள்விப்பட்டேன், எனக்கு தெரியாது. அப்படியே ஃபஸ்ட்டு ஊழியக்கார கூட்டத்தில் கூட அது ஊழியக்காரங்க கேட்டுக்கிறாங்களாம், கடிக்கிற மாதிரி எதாவது இருக்குமா, லெக் பீஸ் இருக்குமா. லெக் பீஸு பெரிய லெக்கா போடுறான்னா, இந்த வர்ற வழியில் பார்த்த மரக்கானங்கிட்ட வரும்போது ஒரே ரத்தமயமாக இருந்தது. முன்னையாவது மரம் மறைச்சிக்கிறோம், இப்போ ரோடு அகலப்படுத்தினா எல்லாம் பழிச்சு தருது. ஒரு பெரிய மாட்டை ஒருத்தர் அடித்து கொண்டு நடு ரோட்டில் போட்டு வச்சுருக்காரு, அந்த பக்கம் இறக்கத்தில். ஒரே கூட்டமாக வாங்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எல்லாம் அவங்க வீட்லையெல்லாம் கறி தான், எருது கறி. பாருங்கள், எருது விருந்து எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டு சொல்லும்போது அழைக்கப்பட்டவரும் அதை என்ன செஞ்சாங்களாம்? 5ஆம் வசனம், முதல்ல மனசு இல்லை. இயேசுட வருகைக்கு வாங்க, ஆலய ஆராதனைக்கு வாங்க, வேதம் படிங்க, கர்த்தரோட பேசுங்க, ஜெபம் பண்ணுங்க, பாவத்தை விட்டு ஓய்ந்துருங்க. ஒருவேளை தவறிட்டா பாவத்தை அறிக்கிட்டு விட்டு விடுங்க. மனசு இல்லை. 2வது வார்த்தை சொல்லுது, அவங்க சாக்கு போக்கு. அவங்க என்ன சொல்லலாம், அழைக்கப்பட்டவர் சொல்லுங்க சொன்னது அழைக்கப்பட்டாலும் அதை அசட்டை பண்ணாங்களாம். இதை லூக்கா டாக்டர் தானே, அவர் கொஞ்சம் விளக்கமாக எழுதுறாரு பாருங்க. லூக்கா 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அது எழுதியிருக்கும். இதே சம்பவம் அங்கே விளக்கமாக எழுதியிருப்பார். அவர் டாக்டர்ல
அக்குவர் ஆணி வர எழுதுவார். லூக்கா 14:16 14 அது பெரிய விருந்து. இயேசுவோட கல்யாணம் பண்ணுற விருந்து தான் பெரிய விருந்து. ஜான் போட்ட விருந்தெல்லாம் பெரிய விருந்து கிடையாது. அன்னைக்கு போய் சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு நினச்சி பார்த்தா அந்த சாப்பாடு கிடைக்குமா? இப்போ மூஞ்சி சோகமாக சொல்கிறாரு பாருங்க நம்ம ஆள். அன்னைக்கு ஒரு நாள் பிரியாணி போட்டு எங்களுக்கு அவ்வளோதான் கதை காட்டிட்டு விட்டுட்டாரு. நாங்களும் சும்மா வந்தோம், மொய் செஞ்சுட்டு தான் வந்தோம். இலையை வச்சுட்டு போங்கன்ட்டாங்க. தூக்கிட்டப்போ சொல்லுவாங்க, சரி ஏதோ முடிஞ்சது. ஆனால் இந்த விருந்து நித்திய காலமான விருந்து. வார்த்தையை பாருங்க, பெரிய விருந்து. யாரும் பிதா பண்ணுறாராம், ஏன்னா அவருடைய மகனுக்கு கல்யாணமா. அப்போ விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனுக்கு நீ அழைக்கப்பட்டதில் போய் எல்லாம் ஆயத்தமாக இருக்கு வான்னு கூப்பிட்றாங்க. ஆண்டோட வருகை கூப்பிட்டா ரெண்டாவது பாட்டு பாடுங்க, வருகை பாட்டு காக்கா சத்தம் கேட்கு, பெருச்சாலி சத்தமாக கேட்குன்னு. ஆனால் இங்கே வருகைக்கு ஆயத்தமாக இருக்கணுமே, சத்தம் கேட்குது தான். வருகைக்குரிய சத்தம் அடையாளம் நடக்குது. திருப்பி திருப்பி இந்த சொல்றாச்சு அடுத்த மாதம் வருவேன்னு எதிர்பார்க்காதீங்க, டிக்கெட் எனக்கு கொடுத்துடலாம். ஆனால் நான் வருகைக்கு போகணுமே, உங்களோட கூட நான் தாகமாக காத்திருக்கிறேன், என்னை தகுதிப்படுத்தணுமே. ஆவியானவர் என்ன சொல்லியிருக்குன்னா, எல்லாம் ரெடியாக இருக்குது, வாங்க சாப்பிட. பாசு சொன்னார்ல, அக்குவர் ஆணி வரா, சாம்பார் வேண்டவங்க சாம்பார், கறி வேண்டவங்க கறி, இல்லை பட்னியாக இருக்குங்க பட்னி, வெறும் காப்பி தான் குடிப்பாருங்க காப்பி. என்னடா எனக்கும் காப்பி வச்சுட்டாரு. போகும்போது எனக்கு தோசை கொடுப்பாரு, ஊத்தப்பா எல்லாம் நினைச்சு பாருங்க. அவங்களுக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது. அவரெல்லாம் போக்கு சொல்ல தொடங்கினாங்க. சாக்கு போக்கு. இன்னைக்கு சாக்கு போக்கா சொல்லிட்டு இருக்கீங்க. ஆண்டோட வருகைக்கு சாக்கு போக்கு. ஒருத்தன் என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு இடம் வாங்கினேன், அதில் இருக்க 3 காரணம் சுருக்கமாக சொல்லிடுறேன். அதை போய் பார்க்க போகணும். வேலுகிட்ட கேட்டால் நான் இடம் வாங்குறேன்றேன். உடனே அவர் சொல்கிறாரு, ஏங்க கூட்டத்துக்கு வர மாட்டீங்க, லேட்டாக வரீங்களே அப்படின்னா. அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். கூட்டம் முடிஞ்சோன்னு உனக்கு தாயா போயிட்டு வந்தேன்னு சொல்லுவார், திட்டுவார், அது வேறு விஷயம். ஆனாலும் சொல்லுவார், ஏன் கூட்டத்துக்கு முதலே லேட்டுன்னு கேட்டால், நான் ஒரு இடம் வாங்கினேன், சர்ச்சுக்கு ரொம்ப தூரத்துலேருந்து வர முடியலன்னு பக்கத்துலேயே அங்கே ஒரு மண்ணை வாங்கிட்டேன், அதை பார்க்க போனேன். ஏன் பத்திரம் முடிச்சாச்சுல்ல, அடுத்தவன் திருடிட்டு போயிடுவான், நாளைக்கு போய் பாரு. ரெண்டாவது, அவர் 2 ஏறு மாடு வாங்கியிருக்கேன். யார் அவர்? சந்திரசேகர். ஏதோ பால் விற்று பழச்சிக்கலான்னு மாடு வாங்கினேன். ஏர் மாடு பால் மாடு எல்லாம் வாங்கினாராம். அதை பார்க்க போனேன். ஏன் மாடு உங்களுக்குன்னு சொந்தமாயிடுச்சு, கெட்டி வச்சு சாயந்தரம் போய் பாருங்கள், ஆறாறு முடிச்சுட்டு போய் பாருங்கள், ஊழியத்தை முடிச்சுட்டு போய் பாருங்கள், இப்போயே பார்க்கணும். அதுக்கு மாடு வாங்கிட்டான்னு ஒரு சாக்கு போக்கான். இன்னொரு ஆள் அவர் ரொம்ப கரெக்டாக போடுறாரு, ஜானு. எங்கேயா கூட்டத்துக்கானோ? கல்யாணம் ஆகிருக்குங்க பூசா, கூட்டத்துக்கு வர முடியாது. இப்போ தான் கல்யாணம் முடிச்சிருக்கேன், நான் பிக்னிக் போக வேண்டாமா, தேனியல்வெல்லாம் சுற்றி வர வேண்டாமா, அங்கங்கே பூமி எதிர்ச்சி வருதுன்றாங்க, அதுக்குள்ளே ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்தலான்னு பார்க்குறேன் அப்படின்னு. ஏற்கனவே அவர் ஜீவன் போய் தப்பிச்சவர்னு சொல்கிறாரு படகுல. இப்போ எம்படகு ஐலசா எம்படகு ஐலசான்னு போயிட்டு வரலான்னு பார்க்குறேன்றாரு. ஒரு அந்த அம்மாவை கூட்டிக்கிட்டு மிஸ்ஸஸ் ஜானை. நீங்கள் அதுக்கும் போட மாட்டீங்களா? இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு. அவர் ஒரு சாக்கு போக்கு 3 அதில் இருக்குது. உடனே அவர் சொல்கிறாரு, ஐஜம்மா அப்படியா, நல்லார் பொல்லார் எல்லாரையும் கூப்பிடு விருந்துக்கு. இவங்க தான் நம்ம புறஜாதி. யூதர்கள் இந்த ரட்சிப்பை அசட்டை பண்ணின போது புறஜாதியார் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவங்களே கிடையாது. நம்ம அவர் தெரிந்து கொண்டார். மா பாவி அங்கே போட்டுக்க நல்லார் பொல்லார் எல்லாரையும் தெருவில் போய் கூட்டுவா, வீதியில் போய் கூட்டுவா. சுவிசேஷம் அறிவித்த போது 1971 விருதுநரில் அதை கேட்டு தான் ரசிக்கப்பட்டு வந்தேன். எனக்கு இந்த சுவிசேஷம் வரலன்னா நான் நரகத்துக்கு போயிருக்கணும். நான் புறஜாதி, நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவன் அல்ல. கூப்பிட்டாரு, விருந்துக்கு போனார். போனால் அங்கே மத்தையில் எழுதியிருக்கு. அவங்க போய் திடீர்னு இப்போ மத்தைக்கு வந்துருக்கு 22:10. இங்கே தான் நியாயத்திற்கு வருது பாருங்க. புறப்பட்டு நல்லார் பொல்லார் யாவரையும் கூப்பிட்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிலாம் நிறைஞ்சிருக்கான். சரி. கண்டு சந்திரசேகர், நம்மளாம் சில பேர் கல்யாணத்துக்கு போகும்போது இப்போ உள்ள ட்ரெண்டை சொன்னால் புரிஞ்சுக்கிறவாங்க ஈஸியாக. இப்போ சந்திரசேகர்லாம் ரொம்ப தெரிஞ்சு வச்சுருக்காரு, நிறைய கல்யாணத்துக்கு போயிட்டு வராரு. எப்பயுமே ஒரு கவர் வச்சுருப்பார், 20 கவர். அங்கங்கே மஞ்சள் தண்ணி,
அப்படி இப்படின்னு கூப்பிடுவாங்க. பிறந்த நாள், செத்த நாள், ஏதோ ஒன்று வரும், 16ஆம் நாள், எல்லாத்துக்கும் கவர் தான். சாப்பிட்டு வரோம்ல, விசிறிட்டு வரோம்ல, அப்புறம் கொடுக்கணும்ல, அதுக்காக ஒரு கெட்டு கவரே வாங்கி வச்சுருக்காரு. மற்றவங்களுக்கு கொடுப்பார், சபையில் சொருகி வச்ச மாதிரி வச்சுருக்காரு. அவருக்குன்னு ஒரு பிரிண்ட் போட்டு வச்சுருக்காரு. அது எதுக்குன்னு அவர் பாராரு பாருங்க. இவர் கல்யாணத்துக்கு வந்து இவர் கூப்பிட்டு வந்துட்டார். ஆளை பார்த்தா ஆளை காணும் கல்யாண வீட்டில். எங்கடா கல்யாண வீட்டில் ஆளை காணும் பார்த்தா நேராக பந்தியில் போய் உட்காந்துருக்காரு. இது ரகசியத்தை புரிஞ்சுக்கோங்க. எஜமான் பார்க்குறாரு, பந்திக்கு நேராக போயிட்டாரு. இதில் நீங்கள் 7ஆம் வசனம், சாக்கு போக்கு சொன்னவங்க மேலே ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து சேனையில் அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து பட்டணத்தை சுட்டெரித்தான். கிபி 70 இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்த நியாய தீர்ப்பு. எந்த மேசியா அவருக்கு அனுபவப்பட்டாரோ, எருசலேமே நீ மனம் திரும்ப மனதில்லாமல் இருப்பியா, பஸ்கா பண்டிகை கொண்டாடிட்டு இருக்க, விடுதலையின் பண்டிகை, ஆனால் நீ விடுதலை இல்லாமல் பாவத்தில் கொண்டாடிட்டு இருக்க, குடிச்சு வரிச்சு. இன்னைக்கு கிறிஸ்தவ பண்டிகைலாம் அப்படி தான் ஆகிப்போச்சு. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் அதிகமாக சரக்கு விற்கிதான் பாண்டிச்சேரியில், கேரளாவில் ரொம்ப விற்கிதான். பாவம், பண்டிகைலாம் பாவமாக போயிடுச்சு. அவர் கண்ணீர் வடிக்க, எருசலேம் நகரை பார்த்து கண்ணீர் வடித்தார். இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறார் நம்ம பார்த்து. அவங்க என்ன போட்டு பார்த்தீங்களா, கோபம். சாக்கு போக்கா சொல்கிறீங்க, அவங்கள அழிச்சிட்டாராம். இப்போ நம்மளை கூப்பிட்டா கல்யாண வீட்டுக்கு நான் வந்துட்டேன். இப்போ இயேசுவோட என்னை மனவாட்டியாக சேர்க்க போகிறாரு. இதா பார்த்தா கல்யாண வஸ்திரத்தை காணும். இப்போ நம்ம பக்கம் இந்த வழக்கம் இருக்குது. இது நம்ம ஆசியா கலாச்சாரம், யூதர் ஆசியா கலாச்சாரம் தானே. அவங்க மேற்கு ஆசியா, நம்ம கிழக்கு ஆசியா. எப்படின்னு பாருங்கள். இப்போ கல்யாணத்துக்கு இப்போ ஜான் வீட்டில் கல்யாணம் நடந்தது. ஜான்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க, அக்கா தங்கச்செல்லாம் இருக்காங்களா, சரி ஏதோ ஒன்று, இது நல்ல பேரை தனியாக சொன்னேன், சரி என்ன உங்கள் அக்கா தங்கச்சி இருக்காங்களா, கல்யாணத்துக்கு துணி எடுத்து கொடுத்தியா, அந்த பற்றிக்கெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு பாருங்க. நம்ம ஊர் பழக்கங்க. சந்திர தான் எடுத்து கொடுக்கல போல. சந்திர மட்டும்தான் அவங்க வீட்டு அம்மா வந்திருக்கா வரலையா, அப்போ தைரியமாக சொல்லலாம். ஏன்னா அவர் வீடு போகணும்ல. என்ன சார் கல்யாணத்தன்னைக்கு கல்யாண சேலை எடுத்து கொடுத்தீங்களா, இல்லை மாமியார் எடுத்து கொடுத்த சேலை. உங்களுக்கு அவங்க எடுத்து கொடுத்த சட்டை தானே. பொதுவாகவே ஒரு பையன் கல்யாணம் அவங்க பிறந்த வீட்டுக்கு எல்லாருக்கும் துணி எடுத்து கொடுக்கணும் சந்தோஷத்தில். அக்கா மாதிரி இருந்தால் என்ன சொல்லுவாங்க, ஏய் தம்பி உனக்கு கல்யாணம் மாட்டா, அக்காவுக்கு இது நல்ல சேலையை எடுத்து கொடுறா, உங்கள் நாட்டுக்கு மட்டும் தான் எடுத்து கொடுப்பேன் பட்டு சேலை, எனக்கு நல்ல அகலக்கரையா, அவளை விட கொஞ்சம் சிறுசா அப்படின்னு ஏதாவது நாத்தனார் தானே, அந்த குசுமெல்லாம் இருக்கும்ல, வாங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் நடக்கும். அது மாதிரி யூதருடைய கலாச்சாரத்தில் கல்யாணத்துக்கு உள்ளே வரும்போது இலவசமாக ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸை போட்டு தான் உள்ளே வரணும். நீங்கள் முஸ்லீம் கல்யாணத்தில் போய் பாருங்கள், எவ்வளோ பெரிய உயர்ந்த பட்டை போட்டிருந்தாலும் அந்த முக்காடை போட்டு தான் உள்ளே வரணும். யூதர் கலாச்சாரம். அப்போது ராஜா பார்க்க எல்லாம் ட்ரெஸ் போட்டிருக்கேன், ஒருத்தர் மட்டும் கல்யாண ட்ரெஸ் இல்லாமல் நீ எப்படி உள்ளே வந்த, நான் கல்யாணத்தை பார்க்க வரல, கொட்டிக்கிற வந்தேன். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் தான் நடக்கு. லெக் பீஸ் போடலைன்னா கூட்டத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க. ஊழியக்கார கூட்டத்திலேயே கேவலம். இம்மைக்காக பவுல் எழுதுறார், கிறிஸ்து மேல் நம்பிக்கையுடையவர்களாக இருந்தால் இந்த உலகத்தில் மாசிமாங்க கொண்டாடுறாங்களே அவங்கள விட நீங்களும் நானும் கேவலம். அவங்க இம்மைக்காக அவங்க தெய்வத்தை நம்புறாங்க, நீங்க மறுமைக்காக, நித்தியத்துக்காக, அந்த நித்திய ராஜாவை அடைகிறதுக்காக. அப்படின்னா அங்கே கல்யாண வஸ்திரம் இல்லாமல் நீ எப்படி வந்தனா, நேராக பந்தியில் வந்து உட்காந்துருக்கான். ராஜா பார்த்துட்டே வராரு, ஏய் என்ன கல்யாண ட்ரெஸ் இல்லாமல் இப்படி இருக்கிற, அங்கே இலவசமாக கொடுக்கப்படுமே. அது எதை காட்டுகிறது? இலவசமான ரட்சிப்பு, இலவசமான பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், இலவசமான சத்திய உபதேசங்கள், இலவசம். அந்த சபைக்குள்ள வரலாம். சந்தா கட்டி வரணுமா, அது வேற. சில சபையில் சந்தா வச்சுருக்காங்க, இங்கே அதெல்லாம் கிடையாது. எந்த பாவியும் மனம் திரும்பினா இங்கே வரலாம், நீதிமானா மாற்றப்படலாம், எந்த வியாதிஸ்தன் வரலாம், சோகமடைஞ்சு போகலாம். இலவசம் இலவசம். என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளன்னு சொல்கிற ஆண்டவர் இங்கே இருக்கிறாரு. அப்படின்னா நீ ஏன் ரட்சிக்கப்படாமே சபையில் வந்து போகிற கொட்டிக்கிறதுக்கு? இதுதான் இம்மைக்காக. தயவுசெய்து இங்கே கறி போட்டாலும் சரி, சந்திரசேகர் வறுத்த மீன் போட்டாலும் சரி போடாட்டாலும் சரி, சத்தியத்துக்காக வருவோமாக, அவருடைய வருகை போவதற்காக ஆயத்தப்பட வருவோமாக. நான் முடிக்க விரும்புகிறேன். நீ எப்படி வந்தாய்? அப்பொழுது ராஜா 13 வசனம், பணிவிடைக்கார வேலைக்கார கூப்பிட்டு இவனை கையங்காலையும் கட்டி போய் அழுகையும் பற்கடிப்பு உண்டாக்குற புறம்பான இருளில் போடு, நரகத்தில் போடு. தகுதி இல்லாமல் ஆண்டோட வருகையில் போவன் மட்டும் யாரும் நினைக்க வேண்டாம் பவானிம்மா. நானும் தகுதிப்படணுமே, போதிக்கிற உங்களுக்கு பிரசவம் பண்ணுறேன்னு ஆகதான போயிடக்கூடாதே. நாம் ஒப்பு கொடுப்போமாக. தயவுசெய்து
மனது இல்லாமல் இருக்காதீங்க. தேவ சமூகத்துக்கு மனப்பூர்வம் வாங்க, மனப்பூர்வம் பாடுங்க, பாட்டு பாடுங்க. பாஸ்டர் சொல்லக்கூடாது, அவர் போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பாடணும். என்ன சொல்றீங்க பாஸ்டர்? அதுதான் பாட்டு. உள்ளான சந்தோஷம் தான் அப்படி இருக்கணும். ரெண்டாவது, அசட்டை பண்ணக்கூடாது. கடைசியில் நியாய தீர்ப்பு வந்தது. ராஜா கோபமடைந்து யூதரில் தள்ளி புறஜாதியாரிய நம்மை தெரிந்து கொண்டு இந்த கடப்பாக்கத்தில் அவருடைய மனைவியா வைத்திருக்கார். நம்முடைய மணாளன் இயேசு வரப்போறார். அந்த திருமணத்துக்கு மத்திய ஆகாயத்தில் நடக்க போகுது. 7 வருஷம் அந்த கல்யாணம். பூமியில் உபத்திரகாலம் நடக்கும், மகா உபத்திரகாலம் நடக்கும். மட்டும் இயேசு அங்கே இருப்பார், மணவாட்டியோடு இருப்பார். அப்புறம் 1000 வருஷம் அந்த உலகத்தை மணவாட்டியோடு ஆழ்வார். அப்புறம் தான் நித்தியம் ஸ்தாபிக்கப்படும். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புன்னு வெளிப்படுத்தல 21 படிக்கிறோம். பிரியமானவர்களே, கண்களை மூடுவோமாக. நாம் அதை செய்ய வேண்டியது செய்வோம். எபிரேயர் 3:14 ஒரு வசனம் சொல்லியிருக்கு. வசனம் படிங்க. எபிரேயர் 3:14. 3:14 இருக்கா? என்னம்மா அதுக்குள்ளே மூடிட்டியா பைபிள? இப்போ முதல்ல மூடிட்ட போல. நாம் ஆரம்பித்தல் கொண்டிருந்த நம்பிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாயில் கிறிஸ்துவினிடத்துல பங்குல. நீங்க ரட்சிக்கப்பட்ட புதுசுல எவ்வளவு பசுமையா ஒடியாந்தீங்க. எப்ப ஆராதனை? ஏன் இன்னும் கதவை திறக்கல? பாஸ்டர் எங்க போயிட்டாரு? 8 மணி ஆராதனை, அவரே காணுமே. திட்டிக்கிட்டு உள்ள வந்தீங்கல்ல. இன்னைக்கு 8:30, 9, 10 எங்க வந்தது இந்த அனல்? எங்க குறைஞ்சு போச்சு இந்த ஆரம்பத்தில் இருக்க நம்பிக்கை? ஏன் தெரியுமா? 3 விதத்துல நீங்களும் நானும் பாதிக்கப்பட்டிருக்கோம். எபிரேயர் 3:8 கடின இருதயம். 3:10 வலிவு போகிற இருதயம். 3:12 பொல்லாத இருதயம். வந்து போச்சே. கர்த்தர் மன்னிக்கிறாருங்க, மனம் திரும்புவோம். 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் எபிரேயர்ல, பின் வாங்கி போய் விடாதபடி நாம் பயந்து இருக்க கடவுள். எபிரேயர் 4:1 கூட வாசித்து முடிக்கலாம். இருக்க ஒருவனும் வாக்குத்த வருகிறேன் என்று சொன்னவர் சீக்கிரம் வாரார், உங்களை சேர்க்க வருகிறார். பயந்து, தேவ பயம் உண்டாகட்டும். எபிரேயர் 12 கடைசியில் படிக்கும், ஆனபடினால் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் உண்டாயிருக்க தேவ பயத்தை பரிசுத்தமாக தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்துவோம். கர்த்தர் வருகிறார், இயேசு வருகிறார். இனி நாள் இல்லை, நீங்க நினைக்கிற மாதிரி நாளைக்கு இல்லை, இப்பொழுதே வரலாம், நாளைக்கு நடக்கலாம். உலகத்தில் என்ன நடக்குன்னு தெரியாத மாதிரி பேசாம இருக்காதீங்க. அங்கங்க இயற்கை அழிவுகள், நீங்க காக்கப்பட்டிருக்கனால துணிகரம் கொண்டு இருக்காதீங்க. நமக்கு எப்பயும் வரலாம். ஒரு 3ல் 1 அழிவு இருக்குன்றாங்க. அது நம்முடைய தீபகற்பத்தில் நமக்கு சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. விஞ்ஞானபூர்வமா நடக்குமோ நடக்காதோ, ஆனால் இயேசு வரார். அழியாமல் எடுத்துக்கொள்ளப்பட, வருகைக்கு ஆயத்தப்பட. அன்றைக்கு எகு அழைத்த போது யோனதாப் சொன்னாரு, என் இருதயம் உம்மோடு செம்மையா இருக்கு, உங்களோடு வரேன், கையை நின்று கொடு, கையை. உங்களை இயேசு கரம் பிடித்து அழைத்து கொண்டு வாங்க. அன்றைக்கு அந்த தம்பி கல்யாணத்தன்னைக்கு அந்த பிள்ளையை கரம் பிடித்து அழைத்து கொண்டு தன் வீட்டில் வைத்து கொண்டது போல, மெட்ராஸ்லேருந்து கடப்பாக்கம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டாரு. இனி மெட்ராஸ் பக்கம் போகக்கூடாது, போகலாம், ஆனால் இதுதான் உன் சொந்த ஊர். அது மாதிரி தான் நம்முடைய சொந்த ஊர். நம்முடைய இயேசு எங்கே இருக்காரு, அங்கே போக போகிறோம். நம்முடைய மணாளன் இயேசு வரப்போகிறார். பாட்டு ரெடியா? என்ன வச்சிருக்காரு? இந்த பாட்டு பாடுங்க, வாங்க இங்கே வாங்க ராவட்டி ஜெபம் பண்ணுவீங்களா? சரி, இந்த பாட்டு இந்த சாவு கூத்துக்கு பாடுற பாட்டு இல்லைங்க, நல்ல பாடல். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ,
எனது லட்சியமே பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன் அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன் நாட்களும் நெருங்குதே வாஞ்சையும் பெருகுதே நாட்களும் நெருங்குதே வாஞ்சையும் பெருகுதே பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ ஓட்டத்தை ஜெயமுட நானும் ஓடிட அருள் செய்வார் ஓட்டத்தை ஜெயமுட நானும் ஓடிட அருள் செய்வார் சோராமல் சொல்லிடுவே பாதையில் சோராமல் ஓடிடுவே பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ பரலோகம் தான் எங்களுக்கு சொந்தம் உடைய ராஜ்யத்தை நாங்கள் எண்ணிக்கை காண்க போகிறோம் எங்களை நடத்தி வந்த பாதைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் நாங்களை கடந்து வந்த பாதைகளை சீர்தூக்கி பார்க்கிறோம் அப்பா நாங்கள் உமக்கு பிரியமில்லாத பாதைகளையும் உங்க பிரியமில்லாத பேச்சுகளும் உங்க சொல்லிலும் செயலிலும் உண்மை இல்லாதவர்களாய் நடந்திருக்கிறோம் இந்த நாளில கேட்ட வசனம் இந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரும் தொட்டு குணமாக்குவதாக இப்படி பிள்ளைகள் குணம் அடைவார்களாயா வேத வசனத்துல நிலைத்து இருக்கட்டும் ஆண்டவர் நிலைத்திராத கொடி எதுவோ அது உண்மை விட்டு அறுத்து போடுவேன் என்று சொல்லுகிறேன் நல்ல கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிகமாய் சுத்தம் செய்து இன்னும் அதிகமாய் கனி கொடுக்க முடியாத நான் அவர்களை திடப்படுத்துவேன் சொன்னீங்க ஆண்டவர் இந்த நாளில வார்த்தையை கொண்டு வந்த தேவதாசனை ஆசீர்வதிக்க முடியாது இப்படி பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியாது இப்படி பிள்ளைகள் எல்லாம் இந்த நாளில் என்னென்ன திட்டத்தோடு என்னென்ன ஏக்கத்தோடு என்ன பொருத்தனையோடு வந்திருக்கிறார்களோ இந்த பொருத்தனைகளை நிறைவேறட்டும் ஆண்டவர் இந்த பிள்ளையுடைய இருதயத்திற்கு எண்ணங்கள் ஏக்கங்கள் நிறைவேறட்டும் பிசாசுக்கு இடக்கூடாதபடிக்கு பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அவன் ஓடி போயிடுவான் இது கடைசி காலம் ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடி ஏமாந்து போய்விடாதபடி ஜாக்கிரதையா இருங்க கடைசி காலத்துல கர்த்தர் வருகிறார் வருகிறார் அவர் சத்தத்தை கேட்கக்கூடிய சபையாக பிள்ளைகளாக மாற வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் இந்த நாளில் ஆண்டவரே தேவதாசனை ஆசீர்வதிங்கப்பா இந்த சபையினுடைய போதகரை ஆசீர்வதிங்க இந்த சபை மக்கள் ஒவ்வொரு ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆசீர்வதிப்பீராக பொறுப்படுத்துகளும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சமாதானமும் காவலும் ஆசீர்வாதமும்
கூடி வந்திருக்கும் நம்மளோடு சகல பரிசுத்த மக்களோடு எப்பொழுதும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒரு வாழ்த்திக் கொள்ளுங்கள். யாராவது ஆலோசனை ஜபம் அப்படி யாராவது இருந்தால் ஐயாட்ட வந்து கேட்கலாம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, ஆலோசனை ஏதாவது வேணும்னா ஐயாவை பார்க்கலாம். சரி, ஆலோசனை மற்ற ஜப குறிப்புகள் இருந்தால் நீங்கள் ஐயாட்ட வந்து பார்த்துட்டு பேசிட்டு போகலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில சிக்கலான பிரச்சனைகள் இருந்தால் அதை ஆலோசனையாக நீங்கள் ஏதாவது டவுட்னா கேட்டுக்கங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க. சாப்பாடு ரெடியாக இருப்பாருங்க. சாப்பாடு ரெடியாக இருக்கு.